Ashok. Good morning, members. Once again, it's a good pleasure morning. So, இன்னைக்கு 17th meeting we are going to conduct on behalf of Furniture Cluster. So, இன்னைக்கு ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் சஞ்சீவி. எப்படி சொல்றதுன்னா எவ்வளவு அழகா பாருங்க அந்த ஸ்பீக்கர். எனக்கு காலையிலேயே சொன்னேன் சார், எப்படி சார் இவ்வளவு உங்க அழகு, எப்படி சொல்றதுன்னா ஐயோ எனக்கு வார்த்தையே வரல சார். அமுல் பேபி மாதிரி சார் நீங்க இருக்கீங்க உண்மையிலே சொல்லணும்னா. ஸோ ரியலி ஐ லைக் சாரோட ஸ்பீச் எல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு வந்து அவர் என்ன ஸ்பீச் பண்ண போறாருன்னா, இன்னைக்கு நம்ம கன்சியூமர் மைண்ட் கோவிட் அப்புறம் என்னவா இருக்க போகுது, வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, ஸோ இது மாதிரி பல விஷயத்த சார் நம்மளோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறாரு. ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லா மெம்பர்ஸ்க்கும் வெல்கம் பண்றேன். தேங்க்யூ சார். ஓவர் டு ராஜகணபதி. கண்ணன். வணக்கம் சார். ஃபர்னிச்சர் கிளஸ்டர் உங்களை வரவேற்கிறது. முதல் தடவை நான் உங்க பேச்சு கேட்க போறேன். எல்லாருமே நானும் ஆர்வமா காத்திருக்கேன் சார். மீண்டும் உங்களை கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல சந்திக்கிறது. Thank you bro, thank you chairman, thank you Naren. Thank you bro, thank you chairman, thank you Naren. Echo இது ஒரு members, it's a kind request. எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் எட்டிக்வேட் தான் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். வீடியோஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. பேசிக் ரிக்வயர்மெண்ட். ஏன்னா இந்த பேண்ட்வித் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஸ்பீக்கர் பேசும்போது உங்களுக்கு தடை இல்லாம, ஏன்னா நிறைய பேர் வந்து கிளியரா இல்லை அது மாதிரி சொல்லும் போது அது எல்லாத்துக்குமே வந்து பாதிக்குது. ஸோ வீடியோஸை மட்டும் ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டாப் த வீடியோஸ் ஃப்ரம் யுவர் எண்ட். நாங்களும் பண்றோம், இப்போ நீங்களும் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ செகண்ட் திங் இஸ், இன்கேஸ் ஆஃப் எது கொஸ்டின் அரைஸ் பண்ண கேட்கணும்னா நீங்க சாட் பாக்ஸ்ல கொஸ்டின்ஸை வந்து போட்டுருங்க. கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸை வந்து சார் ஆன்சர் பண்ணுவாரு. We have almost 20 minutes of question and answer session இன்னைக்கு இருக்கு. கண்டிப்பா நீங்க கேள்விகளை வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க. தென் இன்கேஸ் ஏதாவது சாட் பாக்ஸ் போட முடியாதுங்கிற போது ஹேண்ட் ரைஸ் பண்ணி வைங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்ல யார் ஹேண்ட் ரைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதுல 3 பேரை வந்து நான் வந்து கண்டிப்பா அலோவ் பண்றோம். நீங்க கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் இட்ஸ் மை பிளஷர் டு வெல்கம் ஆல். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல தருணம். ஒரு 17வது மீட்டிங் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆல் டுகெதர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா தினமுமே எல்லாருமே கூப்பிட்டு இன்னைக்கு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா 17 days ஆஃப் என்கேஜ்மெண்ட். இதை நாங்க வந்து இப்போ வந்து பிசினஸ்ல எப்படி கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு எவ்ரிவே பிளானிங் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் a வெரி குட் ஜெஸ்டர் டு அஸ். அது வந்து ரொம்ப பெரிய இதா இருக்கு எங்களுக்கு. ஸோ அதை வந்து எல்லாத்துக்கும் நான் இந்த தருணத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அபவுட் த ஸ்பீக்கர், இஸ் a வெரி குட் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. அவர் வந்து எங்க எனர்ஜெட்டிக், சார் சொன்ன மாதிரி இஸ் a வெரி சார்மிங் பர்சன் ஆக்சுவலி. அவர் மிஸ்டர் ஸ்ரீராம் சஞ்சீவி மீட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 5 years முன்னாடி மீட் பண்ணியிருந்தோம். ஃப்ரம் தட் டைம் என்ன ஒரு இது இருந்தாலும் அவர் வந்து கண்டினியூஸா கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலுமே அதுக்கு ஈஸியா வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாரு. என்கேஜிங்காவே வச்சிருப்பாரு. மோர் லைக் எ ஃப்ரெண்ட். ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு இது இல்ல பந்தா இல்லாம ஒரு மோர் லைக் எ ஃப்ரெண்ட். அவர் கம்யூனிகேஷன் என்ன பண்ணிருக்கு இன்னைக்கு அவரோட நிறைய ரைட் அப்ஸ் வந்து பிளாக்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு. நிறைய இன்சைட்ஸ் இருக்கும் அந்த பிளாக்ஸ்ல படிக்கும் போது. தேங்க்யூ சஞ்சீவி சார் ஃபார் ஆல் த பிளாக்ஸ் அண்ட் இன்சைட்ஸ். அதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு. இது எப்படி மாறப்போகுது, இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. I have learned a lot. அது வந்து இன்னைக்கு அஃபிஷியலா I want to introduce Mr. Sriram Sanjeevi to this cluster. Mr. Sanjeevi, Mr. Sriram has worked as a marquee consumer company, worked with all marquee companies, all his careers such as RPG Retail, the Future Group, Cafe Day, Royal Enfield, Eicher Motors. In 2006, he joined the startup team of India's first private greenfield airport at Bangalore, BIAL, which commenced operations in 2008. As senior manager, travel retail, he was solely responsible for contemplating and operationalizing all the retail and commercial areas. In his subsequent pan-India roles, he has set up 150 Cafe Days. Cafe Day அவர் வந்து அந்த கதையை சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஐ ஹோப் டுடே அவர் வந்து அந்த ஸ்டோரி உங்களுக்கு ஷேர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இட்ஸ் a wonderful story. 140 Cafe Day வந்து அவர் லான்ச் பண்ணிருந்தாரு. அப்போ வந்து சொன்னாரு காஃபி வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டுங்க இந்தியால. there is no player after Cafe Dayக்கு அப்புறம் அடுத்த ஒரு பிராண்ட் யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படி மாதிரி சொன்னாரு. அது மாதிரி ஒரு விஷயத்தை இன்னைக்கு அவர் ஷேர் பண்ணுவாரு. 160 dealers of Royal Enfield வந்து Royal Enfield motorcycles வந்து இந்தியால செகண்ட் டைம் லான்ச் பண்ணும்போது it was a major part in that and he has taken 160 dealership வந்து இது பண்ணி கொடுத்திருக்காரு. and he has been awarded notable awards. பாத்தீங்கன்னா most influential food industry professional in 2020 February. He has got this award by Asia Food Congress. Top 100 retail minds by World Federation of Marketing in 2018. ரொம்ப நல்ல ரீட்டைல் செக்மெண்ட். ரீட்டைல் பத்தி நீங்க உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க.
கண்டிப்பா ரீட்டைல பத்தி வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ப்ரொஃபைல கொண்ட ஒரு ஸ்பீக்கர். ஸோ உங்களோட எந்த டவுட்ஸா இருந்தாலும் ரீட்டைலர்ஸ்ல நிறைய பேர் இருக்கீங்க, உங்க டவுட்ஸை கேளுங்க. யங் அச்சீவர் அவார்ட் பை வேல்ஸ் யூனிவர்சிட்டி in 2016. Top 50 retail professionals of India by Asia Retail Congress in 2014. More awards are there. Time in இது காரணம் இந்த அவார்ட்ஸ் நான் சொல்ல முடியல. Sriram has been visiting faculty since 2005 at prominent educational institutions in India such as IFMR, BIM, IIT Madras, SRM University, and many other universities. Among others, he nurtures students, MBA students வந்து நிறைய nurturing கொடுத்திருக்காரு in terms of retail, sales and marketing, distribution and supply chain. With this short note, I request Mr. Sriram Sanjeevi to take the session. So the session is yours, sir. Thank you. Thank you, Raja. அனைவருக்கும் காலை வணக்கம். நரேந்திரன் சார் வந்து கொஞ்சம் அமுல் பேபி மாதிரி இருக்கேன்னு சொன்னாரு. அது சந்தோஷப்படக்கூடிய விஷயமே இல்லை. 25 days ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் உட்காந்து 3 வேளை நல்லா கட்டிட்டு இருக்கேன். மெய்ட் சர்வெண்ட் இல்லை, ஸோ ஒய்ஃபும் நானும் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் நல்லா வெயிட் போட்டு இருக்கேன்றது வந்து ஒரு மாதிரி சுட்டி காட்டுற மாதிரி தான் சார் சொன்னாரு. வாக்கிங்கும் போறது இல்லை பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கலர் வந்து அம்மாது சார், அம்மா கொடுத்த கிஃப்ட். ஸோ அது ஐ ஹாவ் டு டேக் இட், அவ்வளோதான், வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஐ ஹாவ் டு தேங்க் ஹர். அண்ட் ராஜா, ஒரு 4 minutes நீங்க வந்து என்னுடைய டைம் எடுத்துக்கிட்டீங்க இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இந்த நாள் ஒரு நல்ல நாளா எல்லாருக்கும் அமையணும். இந்த கொரோனா கிரைசிஸ்லேருந்து நம்ம எல்லாரும் ரொம்ப சீக்கிரம் வெளியில வரணும்னு சொல்லி இறைவனை வணங்குறவங்கள இறைவனையும், இயற்கையை நம்புறவங்கள இயற்கையும் வேண்டிக்கிட்டு இந்த செஷனை வந்து ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட். கிட்டத்தட்ட ஒரு 300+ பார்ட்டிசிபென்ட்ஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்கன்னு நான் இங்கே பார்க்குறேன். ப்ரைமரிலி த செஷன் வில் பி இன் தமிழ். முழுக்க தமிழ்ல பேசுறதா தான் என்னுடைய பிளான் கூட. ப்ளஸ் ஆர்கனைசர்ஸும் அதுதான் சொல்லியிருந்தாங்க. நேற்றுக்கு திடீர்னு மார்னிங் ராஜா கூப்பிட்டுட்டு சார் இந்த மாதிரி கேன் யூ அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஐ செட் வெரி ஹாப்பி சார், காலேஜஸ்க்கு இப்போ தான் லாஸ்ட் வீக் ஒன்று பேசினேன், அப்புறம் ஸோ மோர் தென் ஹாப்பி டு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல ஹி வாஸ் ஏபிள் டு ஆர்கனைஸ் இட் வெரி வெல். I see that a lot of friends have come from outside of Tamil Nadu. I'm sorry, I will have to do this session completely in Tamil. Tamilல முழுக்க இந்த செஷன் இருக்க போகுது. அதனால please don't mind the session being completely in Tamil. And I'm going to take about 1 hour. கிட்டத்தட்ட 11:40 ஆச்சு. 12:40 I'll try to finish the session. But இது வந்து எனக்கு உங்களுக்கு இந்த செஷன் எப்படின்னு தெரியல, எனக்கு இட்ஸ் a big opportunity. ரீட்டைலை பத்தி பேசும்பொழுது, இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி பேசும்போது, கன்சியூமரை பத்தி பேசும்போது, எப்படி செலவு பண்ண போறோம், நம்ம எல்லாம் எப்படி இருக்க போறோம் அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஃபார் மீ டு லேர்ன் அண்ட் ஷேர் இன் டுடே செஷன். ஸோ வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றி. அதே மாதிரி மிஸ்டர் ராஜேஷ் ஃப்ரம் ஃபார்ம் ஹார்வெஸ்ட், அவரும் நேற்றுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். ராஜேஷ்லாம் வந்து ஒரு 5 years பேக் மீட் பண்ணது. பட் அப்படியே அந்த கண்டினியூட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் எஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னு நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். சில தெரிஞ்ச நேம்ஸ் இருக்கு, ஃபோட்டோஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ உங்க எல்லாருடைய டைமையும் எடுத்து இங்கே வந்ததுக்கு. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் த செஷன். உங்களுக்கு என்ன query இருந்தாலும் feel free to raise your hands, or of course you can take it up in the chat session. So okay, so let's start. There you go. எல்லாருக்கும் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். Can anyone of you just say yes so that I'll know? Yes sir. Okay, great. So thank you. 1997ல என்னுடைய ப்ரொஃபஷனல் கரியரை நான் தொடங்கினேன். ஓடி போயிடுச்சு, 23 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு எல்லாரையும் மீட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பேக்ரவுண்ட்லாம் சரி சொல்லிட்டாங்க. ஸோ I'm not going to touch more about it. இது என்னுடைய பிளாக்ஸ். ஐ ரைட் 2 main blogs. myRetailJourney.com அப்படின்ற ஒரு பிளாக், சினிமா காரம் காப்பி அப்படின்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட் பற்றியான ஒரு பிளாக். இது ரெண்டும் நான் எழுதுறது. என்னுடைய ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ் நான் I'll tell you இந்த கொஞ்சம் விட்டு சொல்றேன். நான் அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஸோ I'll connect with you. LinkedInல of course anyone is there, you can connect with me also on LinkedIn. ஸோ உலக வரலாற்றுல
ஒரு ஒரு 3 or 4 மெயின் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு த லாஸ்ட் 100 years ஐ வுட் சே. World War I, World War II, நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம யாருமே அப்ப இருந்திருக்க மாட்டோம். ஜெர்மனி, நீங்க நிறைய பேர் இப்ப கூட பார்த்திருப்பீங்க, World War II அழிஞ்ச சில கட்டடங்கள் இன்னமும் அப்படியே இருக்கு. They've kept it, அப்படியே வச்சிருக்காங்க, அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாம. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அடிமட்ட லெவல்ல போன அந்த ஜெர்மனியும் ஜப்பானும் வந்து World War II அப்புறம் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்றத காட்டுறதுக்காக அது ஒரு எடிஃபிஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு உதாரணமா இப்படி இருந்த நாங்க இப்படி இருக்கோம் இன்னைக்கு அப்படின்றது ஒரு ரொம்ப பாசிட்டிவா they have been able to showcase. இது வந்து அஃப்கோர்ஸ் மோர் தென் 90 years பேக் நடந்தது. பட் அதுக்கப்புறமா ஜெர்மனி அண்ட் வந்து ஜப்பான், இந்த 2 கண்ட்ரிஸ் வந்து எப்படி இன்னைக்கு வந்து உலக அளவுல நம்பர் 2 நம்பர் 3 கண்ட்ரிஸா இருக்காங்கன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். 80s வந்து we had the Soviet issues. ஸோ பெரிய வார் நடந்தது, கோல்டு வார். அண்ட் அதுக்கப்புறமா வந்து USSR அப்படின்ற அந்த ரீஜன் பிரிஞ்சு இட் பிகேம் சோவியட் ரஷ்யா. சில ரஷ்யன் கண்ட்ரிஸ் ரொம்ப முன்னுக்கு வந்துட்டாங்க, சில ரஷ்யன் கண்ட்ரிஸ் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அண்ட் அந்த வார் இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. 90s வந்து நிறைய பேர் நம்ம வந்து இந்த கல்ஃப் வார் அது பார்த்துருப்போம். ஆயிலுக்காக சண்டை போட்டாங்க, அதுல ரொம்ப மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. 93, 94 துபாயோட போட்டோஸ் பார்க்கறதுக்கும் இன்னைக்கு நேற்றுக்கு பார்க்குற புர்ஜ் கலிஃபாக்கும் அந்த என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றது நமக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியுது. நான் காலேஜ் விட்டு பாஸ் பண்ணும்போது அந்த வேலை கிடைக்காத டைம் எங்களுக்குலாம். அஃப்கோர்ஸ் வறுமையின் நிறம் சிறப்பு வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வந்திருந்தாலும் அந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ரெலவெண்டான இருந்தது வந்து அந்த Y2K பக் பீரியட்ல. அந்த Y2K 99 முடிஞ்சு 1 January 2000 வந்து உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு தான் மிரட்டினாங்க. அந்த மாதிரி நடக்கல. 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 340-400 பேர் உட்கார்ந்து ஜூம் கால் பேசிட்டு இருக்கோம். ஸோ தி டெக்னாலஜி இஸ் ஒன்லி அப்கிரேடட் அண்ட் மூவ்ட் அஸ் ஃபார்வர்ட். ஸோ அது ஒரு பெரிய ஒரு தாக்கம் வேர்ல்ட் லெவல்ல. 2001 most unfortunately we had the 9/11. travel, safety, security, நம்ம திரும்பி பார்த்து ஒருத்தருடைய ஃபேஸை பார்த்து நம்ம அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா ஒருத்தருடைய முகத்தை பார்த்து அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து நம்ம அவங்களை இன்னைக்கு அசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான ஒரு விஷயம், பட் இட் இஸ் அ ரியாலிட்டி. அது 2001 அந்த அன்பார்ச்சுனேட் திங் நடந்தது. அதுக்கப்புறமா 2008 வந்து அந்த குளோபல் ரிசெஷன், இந்த லீமன் பிரதர்ஸ் உடைய கிரைசிஸ் அது வந்து நடந்தது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், US சப்ரைம் கிரைசிஸ், இது எல்லாமே வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை உருவாக்கிச்சு. அன்பார்ச்சுனேட்லி இந்த COVID-19 இந்த கொரோனா கிரைசிஸ் வந்து ஒரு ரீஜன்ல இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் World War II நடக்கும்போது இந்தியாவில வந்து ஒரு சின்ன இம்பாக்ட் இருந்தது. இன்னைக்கும் வந்து அதை பத்தி பேசுறாங்க. அந்த டைம்ல இங்க வந்து விழுந்த வண்டிகளை ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்ச கம்பெனி தான் ராயல் என்ஃபீல்ட். அப்படிதான் இங்க வந்து ராயல் என்ஃபீல்டுடைய டெப்தே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு 80 years. பட் இந்தியாவுக்கு பெருசா வந்து World War II ஒரு பெரிய ஒரு அடி இல்லை. ரஷ்யால வந்து ஆகும்போது ஆஸ்திரேலியால ஒரு ப்ராப்ளமும் வரல. 9/11 நடக்கும்போது அது வந்து சில பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டுல வந்து அதுல ஒரு இம்பாக்ட் இல்லை. ரிசெஷன் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது. ஆனா இந்த கொரோனா வந்து உலகத்துல இருக்கிற 8 பில்லியன் பீப்புளையும் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இது வந்து யாரையும் விட்டு விடல. பணக்காரங்க இல்ல ஏழைங்க இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஊர்ல இருக்கிறவங்கன்னு யாருமே இல்லாம, இன்ஃபேக்ட் நேற்றுக்கு தான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன் நானு. நம்ம ஊர் பானிபூரி அதுக்கு இருக்கிற இம்யூனிட்டி வந்து இட்டாலியன் ஆலிவ் ஆயிலுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி மீன் போடுற அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கோம். பெருமையே இல்ல. அவர் பாடி நீட்ஸ் குட் அண்ட் பேட் பாக்டீரியா, but definitely not the bad bacteria to fight ailments or illness. அதனால இந்த கொரோனா வந்து இந்த 300-400 பேரையோ இல்ல இந்தியாவையோ மட்டும் இல்ல, உங்களுக்கே தெரியும் உலக அளவுல எல்லாரையும் ஒரு நான் வந்து ரொம்ப பயந்தேன். ஒரு பிரின்ஸ் சார்ல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னும் போது அவங்கெல்லாம் எவ்வளவு கிளீன்லினஸ், எவ்வளவு ஹைஜீன், வீட்டுல உட்கார்ந்து சூப் சாப்பிடும்போது கூட கையில கிளவுஸ் போட்டு சாப்பிடுறவங்க அவங்களுக்கு கூட வந்திருக்கா, ஒரு பிரிட்டிஷ் பிரதம மந்திரிக்கு வந்திருக்கா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால இந்த தருணத்துல நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னா, எவ்ரி கிரைசிஸ் இஸ் an opportunity. அந்த 2000ல Y2K வரும்போது இந்தியாலேருந்து யூஎஸ்க்கு போய் அந்த கம்ப்யூட்டர்ஸை பத்தி அதை பத்தி நிறைய வந்து அது வேலை செஞ்சு அது வந்து மைக்ரோசாஃப்ட்ல ஆகட்டும், IBM ஆகட்டும், உலக அளவுல வந்து இந்தியர்கள் வந்து
ஒரு ஒரு மிகப்பெரிய பெயர் பெற்றது வந்து அந்த பீரியட்ல. அந்த Y2K வந்து நம்ம சாதகமா நம்ம வந்து ஏற்படுத்திக்கிட்டோம். குளோபல் கிரைசிஸ் உலகம் ஃபுல்லா 2008ல நடக்கும்போது ஓரளவுக்கு இந்தியால இம்பாக்ட் இருந்தது. ஆனா 2009 to 13-14 வந்து நம்மளுடைய கோல்டன் பீரியட் ஆஃப் growth. நல்லா ஓரளவுக்கு நல்ல growth இருந்தது அப்ப இந்தியால. ஸோ இது வந்து ஒரு தராசு மாதிரி தான் வாழ்க்கையில. ஒரு ஒண்ணு கீழே போனா ஒண்ணு மேல வரும், ஒண்ணு மேல போனா ஒண்ணு கீழே வரும். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ see this கொரோனா கிரைசிஸ் அப்படின்றத சொல்லி ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் த செஷன். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய பெஸ்ட் விஷஸ். எனக்கும் உங்க பெஸ்ட் விஷஸ் வேணும். இந்த இந்த கிரைசிஸ் நம்ம எல்லாரும் ஒன்னா we have to ஓவர் கம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதுல இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஜென்ரலா இது ஒரு சின்ன ஆடியன்ஸ் இருக்கும்போது இது யாருன்னு நான் வந்து ஒரு Q&A மாதிரி கேட்பேன். இங்க இப்போ ஆல்ரெடி 433 people எவ்ரி 2 seconds 2-3 பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஸோ வெல்கம் ஆல் ஒன்ஸ் அகெயின். இவருடைய பேர் வந்து மிஸ்டர் ராதாகிருஷ்ணா தமானி. டி மார்ட், இந்த பின்னாடி அவருடைய அந்த டி அந்த லோகோ யூ கேன் சி. எதுக்காக இவருடைய போட்டோ போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பில்லியனர்ஸ், அந்த பில்லியனர்ஸ்ல இந்த 1 பில்லியன் அவருடைய நெட்வொர்த், அவருடைய சொத்து மதிப்பு இவரது மட்டும்தான் இந்த லாஸ்ட் 20 daysல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவரு எங்க ஜாதிக்காரரு, ரீட்டைல்காரரு. எங்களுக்கு ரீட்டைல் ஸ்டோர் தான் வந்து கோவில், கஸ்டமர் தான் கடவுள். எங்களுடைய இனம் ரீட்டைல். ஸோ இவர் எங்க இனம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ரீட்டைல் வந்து ரொம்ப ரெசிலியண்டான பிஸ்னஸ். இந்த போட்டோஸ்லாம் தமிழ்நாட்டில் இப்போ இந்த வாரம் போன வாரம் எடுத்த ஒரு போட்டோ இது. எப்படி நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செஞ்சு அட் த சேம் டைம், நான் வந்து ஒரு 2 weeks பேக் வந்து ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன். ஒரு இதே மாதிரி ஜனங்க நிக்கிறாங்க. ஆனா வந்து ஒருத்தர் கார்ல ஓட்டிக்கிட்டே போறாரு யூஎஸ்ல. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 minutes வீடியோ. அது அப்படியே லைன்ல நின்றுட்டே இருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ட்ராலியை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து சில அமெரிக்கால வந்து சில ஷாப்ஸ்ல வந்து அடிதடி சண்டை அது போடுறாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. இன்னையோட 24 நாள் ஆச்சு ஆல்ரெடி. ஏன்னா லாக்டவுனுக்கு முன்னாடிலேருந்தே there has been an unrest. அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலயும் வந்து ஒரு அரிசிக்கோ பருப்புக்கோ சாப்பாடுக்கோ நம்ம வந்து அடிச்சுக்கிட்ட மாதிரிலாம் நம்ம எதுவுமே பார்க்கல. ஸோ அது வந்து இந்தியன்ஸ்க்கும் சரி, அட் த சேம் டைம் நம்ம ரீட்டைல் கம்யூனிட்டிக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப பெரிய விஷயம் அது. நம்ம கிரானாஸ், நம்மளுடைய நைபர்ஹுட் ஷாப்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய பாயிண்ட் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ், அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள், த மோஸ்ட் ரெசிலியன்ட் ரீட்டைல் ஃபார்மேட். வடிவேலு பாஷையில சொன்னோம்னா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாண்டா அப்படின்ற மாதிரி 96ல வந்து இந்தியாவில் டெய்ரி ஃபார்ம் இன்டர்நேஷனல் அப்படின்ற கம்பெனி தான் முதல் ரீட்டைல் ஃபாரின் FDI கொண்டு வந்தாங்க. they got into a joint venture with RPG Retail. DFI வந்து their parent company is the company which owns and runs 7-Eleven shops worldwide. So they know retail better than anyone else அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது 95-96ல அவங்க வந்தாங்க, ஃபுட்பால் திறந்தாங்க, தொடர்ந்து நிறைய கடைகள் திறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து த ஃபியூச்சர் குரூப், பியானி, அவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. எல்லா நேரத்துலையும் வந்து இந்த கிரானாஸ் வந்து ரொம்ப அடிப்படுவாங்க, அவங்க வந்து அழிஞ்சு போயிடுவாங்க, அவங்க பிஸ்னஸ் விட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் அந்த டூம்ஸ்டே தியரிஸ் பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து வால்மார்ட், அவங்க வந்து ஃபைனலி தே கேம் இன் டு இந்தியா இன் த இயர் 2008. தே கேம் இன் டு ஜாயிண்ட் வெஞ்சர் வித் பாரதி ரீட்டைல், அவங்க கூட வந்தாங்க. அவங்க வரும்போது அதே மாதிரி வந்து இவங்க எல்லாம் அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் நடக்கல. இந்த லாஸ்ட் 15 days பெரிய பெரிய ரீட்டைல் ஷாப்ஸ் வந்து ஆளுங்க இல்லாம டெலிவரி பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கடை, நம்ம அண்ணாச்சி கடை தான் வந்து ஃபைனலி தே கேம் டு அவர் ரெஸ்கியூ. அட் த சேம் டைம் நல்ல சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட் செயின்ஸ் நல்ல ரொம்ப எஃபிஷியண்டா வந்து தே ஹவ் பீன் டூயிங் தேர் பெஸ்ட். ஸோ இந்த போஸ்ட் கோவிட் சினாரியோன்னு நான் பார்க்கும்பொழுது இந்த சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரெசிலியண்டா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது. இந்த செக்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுல வாங்குறவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். ஒரு 15 years பேக் ஒரு மளிகை கடையோ ஒரு அண்ணாச்சி கடையோ பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற கிளீனினஸ் அங்க அப்ப இருந்திருக்கல. இன்னைக்கு அவங்களே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. நிறைய கடைங்க இன்னைக்கு வந்து ஏசி ஆக்கிட்டாங்க. அதுல வந்து பில்லிங் கொண்டு வந்திருக்காங்க. பில்லிங்ல GST தெரியுது.
ஒரு பொருள் வாங்கினா அது என்னைக்கு எப்போ வாங்கினோன்ற அந்த டீடைல்ஸ் தெரியுது. ஸோ அப்படிலாம் வரும்போது இந்த ரீட்டைல், இந்த கன்சூமர் பிசினஸ் வந்து இட் ஒன்லி இம்ப்ரூவ் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து டெஃபினட்டா எங்களுக்கு வந்து இருக்கு. கன்சூமர் டிமாண்ட் என்னதான் வந்து நம்ம எந்த பொருள் நம்ம குறைச்சாலும், சாரி நான் இட்ஸ் மை காஃபி டைம், ஸோ ஐம் ஹேவிங் சம் காஃபி. நீங்களும் வீட்டில் காஃபி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ காஃபியோடைய டிமாண்ட் இந்த லாஸ்ட் 20-25 டேஸ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையலைங்க. எல்லாருமே வீட்டில் இருக்கோம். நரேந்திர சார் சொன்ன மாதிரி நானே வந்து நிறைய காஃபி சாப்பிட்டு இருக்கேன் வீட்டில் உட்காந்தாப்புல. ஸோ காஃபி ஆஸ் அ செக்மெண்ட், ஆஸ் அ கேட்டகரி, டீ, பிஸ்கெட்ஸ், ஸ்நாக்ஸ், மெயின் பல்சஸ், தால்ஸ், ஆயில், ஆட்டா, இது எல்லாமே வந்து இட் ஹஸ் சீன் அ ஹியூஜ் ஆஃப்டேக். லெவிஸ்டா மாதிரியான ஒரு காஃபி பிராண்ட் பார்த்தீங்கன்னா we are not வெரி பாப்புலர் டாப் இந்தியன் பிராண்ட்னு சொல்ல முடியாது. காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி மார்க்கெட் வந்து இந்தியாவில் வந்து 2200 crores. அதுல வந்து லெவிஸ்டா திஸ் இயர் will be around 1.2-1.3%, and in over 3 to 4 years we want to achieve 5% market share, around close to 100 crores. That is the vision the company has got. So அப்படி பார்க்கும்போது சில கேட்டகரிஸ் உடைய டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் கஸ்டமர் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், ஒரு பிராண்ட் வாங்க போறாங்க, அந்த பிராண்ட் கிடைக்கல அப்படின்னா they are looking for another alternative. ஸோ இந்த பீரியட்ல நிறைய பிராண்ட்ஸை வந்து கஸ்டமருக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாட் ஒன்லி டியூரிங் த லாக்டவுன், ஈவன் ஆஃப்டர் தி லாக்டவுன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன், இந்த டெலிவரி, ஹோம் டெலிவரின்றது வந்து இன்னைக்கு காலையில இப்போ என்னுடைய வீட்டில் இன்னைக்கு காலையில ஜொமேட்டோ ஆப் வழியா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நல்லா ஃப்ரெஷ்ஷான ஊட்டி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து ஒரு மாசம் முன்னாடி கிடையாது. ஜொமேட்டோ ஆப்ல ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ண முடியும், ஃப்ரூட்ஸ் ஐ குட் நெவர் இமேஜின். ஸோ நியூ மாடல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த மாடல் வந்து இந்த கிரைசிஸ் முடிஞ்சப்புறமும் கூட இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி we are believing. அதே மாதிரி இ காமர்ஸ், நான் வந்து 2011ல ரொம்ப சின்ன பீரியட்ல ஒரு இ காமர்ஸ் கம்பெனில வேலை செஞ்சிருக்கேன். ஸோ அப்பவும் சரி இப்பவும் சரி நான் சொன்னது எப்பவுமே வந்து இ காமர்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. இ காமர்ஸ் வந்து ஒரு புது பிசினஸ் மாடல் கிடையாது. இ காமர்ஸ் இஸ் அ மெத்தட் ஆஃப் செல்லிங். இட் இஸ் ஜஸ்ட் அ சேனல். ஒரு பிசிக்கலா ஒரு கடையில போய் வாங்குறதுக்கு பதிலா அந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வாங்குறது தான் வந்து இ காமர்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம். என்னுடைய என்ஐடியில் என் கூட படிச்ச என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய காலேஜ் கிளாஸ்மேட்டும் கூட நானும் அவரும் சேர்ந்து 1997ல வந்து ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சோம். என்ன அப்படின்னா வந்து ஆன்லைன் புக்கிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து புக் மை ஷோ அப்படின்லாம் சொல்றோம். 1997ல என்னுடைய கிளாஸ்மேட் பரத் அண்ட் நாங்கள் வந்து we did that என்ஐடியில் படிக்கும்போது இது வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து செஞ்சோம். ஒரு பார்ட் டைம் ஹாபியா செஞ்சோம். அப்போதான் கம்ப்யூட்டர் கற்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் வந்து அப்போ செஞ்சது அவர் வந்து இப்போ ஜெனிவால வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரா இருக்காங்க. அப்பவும் சரி இப்பவும் சரி அந்த இ காமர்ஸ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ சேனல். அது மாறவே மாறாது. அது ஒரு இண்டஸ்ட்ரியா வந்து பார்க்கலாம், ஒரு த்ரெட்டா பார்க்கலாம், பட் அல்டிமேட்லி அது வழியா நம்ம அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ வந்து கன்சியூம் பண்ண போறோம். ஸோ சூப்பர் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தெர் இஸ் அ வெரி வெரி லார்ஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. கோல்கேட்லேருந்து காண்டம்ஸ் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து தெர் இஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னதான் நம்மளுடைய கன்சம்ஷன் குறைஞ்சாலும் டெஃபினட்டா வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் உடைய சேல்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. மேபி ஒரு பெரிய பாட்டில் ஆஃப் கோக் சாப்பிட்றதுக்கு பதிலாக சின்ன பாட்டில் ஆஃப் கோக் சாப்பிடுவாங்களோ என்னமோ தெரியல. கோக் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், ஒரு பிராண்டா சொல்லல, நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு கன்சியூமிங் கேட்டகரிஸ் வந்து ஐ பர்சனலி பிலீவ் இதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப பெருசா இருக்க. அட் த சேம் டைம் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ். ஜென்ரலா வந்து இந்த சிங்கம் படத்திலேயே வந்து சூர்யா சார் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. நான் வந்து ஊருக்கு போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடை வைப்பேன் அப்படின்னு சொல்லி. அது வந்து பலசர கடையும் நம்ம துணி கடையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசுறோம். பட் புக் டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அப்படின்னாலே இட் இஸ் ஒன்லி சப்போஸ் டு பி அ அப்பேரல் ஸ்டோர், துணி கடை. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சொல்லுவேன். எல்லாமே வந்து ஏன்னா டிபார்ட்மெண்ட் வைஸா அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றதுனால அது வந்து கிராசரில ஹைப்பர்ல இல்லையா சார் அப்படின்னா இருக்கு. பட் இந்த டெஃபினேஷன் வந்து இட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் அப்பேரல். என்னுடைய பார்வையில வந்து ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் அ வெரி பேட் ஹிட். இப்போ நான் போட்டிருக்கிற ஷர்ட் மேபி 3 months 4 months ஓல்டா இருக்கலாம். நார்மல் பீரியட்ல மேபி எவ்ரி 3-4 months we will buy a new shirt or a new dress. பட் இப்போ வந்து ஐ திங்க் ஒரு ஆசைக்காக வாங்காம தேவைக்காக வாங்கும்போது தான்
எனக்கு தோணுது. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் செக்மெண்ட், அதாவது வாட்சஸ், துணி, சாக்ஸ் ஃபார் தட் மேட்டர். ஏன்னா சாக்ஸே வந்து இன்னைக்கு பிக் பஜார்ல போய் ஒரு டிமார்ட்ல வாங்கினா வந்து ஒரு சாக்ஸ் வந்து 99 ரூபாயிலேருந்து ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு பேர் ஆஃப் சாக்ஸே வந்து 350 400க்குலாம் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஐ திங்க் ஆல் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், ஆல் ஆக்சசரிஸ், இதனுடைய இம்பாக்ட் ஹியூஜா இருக்கும்னு என்னுடைய ஒரு ஃபீலிங். ஏன்னா மெயினா வந்து த்ரெட் ஆஃப் பொட்டென்ஷியல் ஜாப் லாசஸ், இது ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான விஷயம். இது ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷன் நிறைய பேர் சொல்றாங்க, கம்பெனிஸ் வந்து ஆள் குறைப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் அது ஒரு ரீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். சில செக்மெண்ட்ஸ்ல வந்து ஜெனுவினாவே there is going to be a drop in demand. ஸோ அந்த டிமாண்ட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கலி ஐ திங்க் நம்பர் ஆஃப் பீப்புள் ரிக்வயர்ட் வந்து கண்டிப்பா வந்து குறையும். நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வந்து they are not performing to the optimum level. தீபாவளி 2019 எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம் வந்து இன்ஃபார்மலா ஷேர் பண்ணிக்கிட்டே தான் என்னன்னா, லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்ல இட் ஹஸ் பீன் த மோஸ்ட் வீக்கஸ்ட் தீபாவளி சேல். அது வந்து எல்லா செமி ஆர்கனைஸ்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட் ரெண்டுக்குலயுமே வந்து அப்படிதான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் பெர்ஃபார்மிங் அவுட்லெட்ஸ், அதாவது ஒரு ஆப்டிமம் ஒரு அவுட்லெட் லெவல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஐ திங்க் இந்த ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அட் த சேம் டைம் கன்சாலிடேஷன், இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து பேண்டலூன் அப்பேரல் ஷாப்ஸ், அந்த பிராண்டை வந்து ஃபியூச்சர் குரூப் வந்து அவங்களுடைய டெட்டை குறைக்கணுன்றதுக்காக they sold it to the ஆதித்ய பிர்லா குரூப். ஆதித்ய பிர்லா குரூப் வந்து they been into manufacturing of garments, apparel, exports ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப வருஷமா இருக்காங்க, 20-25 இயர்ஸா. பட் அட் த சேம் டைம் அவங்க வந்து கிராசரி ரீட்டைல ஒரு 14 இயர்ஸ் பேக் வந்தாங்க. they acquired Trinethra, Fabmart, இதெல்லாம் அக்வயர் செஞ்சு அதை மோர் அப்படின்ற பேர்ல வந்து பண்ணாங்க. இப்போ அது வந்து லாஸ்ட் இயர் வந்து they sold it to a private equity firm along with Amazon. So அந்த கன்சாலிடேஷன் வந்து we are already clearly seeing happen. ஃபியூச்சர் குரூப் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீல்கிரிஸ் அவங்க ஓன் பண்றாங்க. ஹெரிட்டேஜ், மிஸ்டர் சந்திரபாபு நாயுடைய வைஃப், அவங்க she used to run that ஹெரிட்டேஜ் சூப்பர் மார்க்கெட்ஸ், அதை வந்து அக்வயர் பண்ணாங்க. ஷாப்பர் ஸ்டாப்புடைய பேரண்ட் கம்பெனி வந்து they used to run ஹைப்பர் சிட்டி, அதை வந்து ஃபியூச்சர் குரூப் வந்து அக்வயர் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஏர்டெல், நம்ம மித்தல்ஸ் வந்து they were running the வால்மார்ட், பட் அது வந்து that was not their core business. ஸோ அவங்க அதை எக்ஸிட் பண்ணிட்டு அந்த வால்மார்ட்டுடைய கிராசரி இந்தியா பிசினஸ் வந்து ஃபியூச்சர் குரூப்புக்கு வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பெரிய பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ரீட்டைல சொல்றது வந்து 4 பேர் தான். இன்னைக்கு 5ஆவதா ஒருத்தர் வந்திருக்காரு. நான் முதல்ல காட்டின போட்டோ, ரிச்சஸ்ட் மேன் இன் ரீட்டைல் இன்னைக்கு மிஸ்டர் தமானி, மிஸ்டர் அம்பானி, டாடாஸ், பியானிஸ் அண்ட் பிர்லாஸ். ஸோ இந்த 5 குழுமங்கள் தான் மேஜரா வந்து ஆர்கனைஸ்ட் ரீட்டைல வந்து ஒரு பெரிய தாக்கத்துல இருக்காங்க. இதெல்லாம் ஃபர்தரா வந்து we are going to see a lot of consolidation. Of course, ஃப்ளிப்கார்ட்டை வந்து வால்மார்ட் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பேக் அக்வயர் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அமேசான் வந்து they have taken stake in more. அதே மாதிரி ஷாப்பர் ஸ்டாப்லையும் வந்து அமேசான் has got a certain stake. ஸோ கன்சாலிடேஷன் வந்து இன்னொரு இந்த ஃபினான்ஷியல் இயர்ல மிகப்பெரிய கன்சாலிடேஷன் இன் தி லைஃப் ஸ்டைல் ஸ்பேஸ், இது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். ஆட்டோமொபைல்ஸ், I was very fortunate to work with a iconic brand like Royal Enfield. ராயல் என்ஃபீல்டு வந்து இன்னைக்கு 120 வருஷம் ஓல்டு பிராண்ட், 120 இயர்ஸ் ஓல்டு, தி ஓல்டஸ்ட் சிங்கிள் ஆட்டோமொபைல் பிராண்ட் இன் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா அது வந்து ராயல் என்ஃபீல்டு. 1901ல ஸ்டார்ட் பண்ணது ரெடிட்ச் அப்படின்ற இடத்துல இன் இங்கிலாந்து. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிராண்ட் வந்து பாப்புலரா இருக்கு. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் மந்த் சேல் குறைஞ்சிருக்கு, போன வருஷம் சேல் குறைஞ்சிருக்கு, ஆனா சேல் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. அந்த குரோத் தான் குறைஞ்சிருக்கே தவிர அந்த பிராண்ட் இஸ் ரெசிலியன்ட். அன்பார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன். ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நானாகட்டும், இங்க இருக்கிற 500 பேர் ஆகட்டும், நெக்ஸ்ட் 6 monthsல வந்து ஒரு வெஹிக்கிள் பண்ண போறோம் இல்ல வாங்க போறோமா அப்படின்னா ப்ராபப்லி நோ. ஐ திங்க் ஆட்டோமொபைல் as an industry is very bad. 12 o'clock. I think நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் கொஞ்சம் நிறையவே திறந்து வச்சிட்டோம். ஸோ அதனுடைய தாக்கமும் இருக்கு. ஆயில் விலை குறைஞ்சிருச்சு, இதனால வந்து நம்ம நிறைய வந்து டீசல் கன்சியூம் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. ஆயில் விலை குறைஞ்சதுன்றதுக்காக நம்ம இது வந்து நிறைய டீசல் பெட்ரோல் போட்டு நம்மளால டிரைவ் பண்ண முடியாது. வேலையே இருக்கா இல்லையான்னு தெரியும் போது நான் வந்து புது வெஹிக்கிள் வாங்குவேனா அப்படின்னா ஜென்ரலா கிடையவே கிடையாது. இது எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு, வியாபாரத்துல வணிகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் எப்படி வரப்போகுது, நம்மளுடைய ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் நம்ம எப்படி பேர் பண்ண போறோம், பேங்க்ல இருந்து நம்ம எவ்வளவு டெட் எடுக்க முடியும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்ப நமக்கு இந்த தேவைக்கு மேல இந்த செலவு வேணுமா அப்படின்றதும் ஐ திங்க் வி வில் ஸ்டார்ட் திங்கிங். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் இந்த ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து அன்பார்ச்சுனேட்லி
ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். தீபாவளி அகைன் லாஸ்ட் இயர் வாஸ் வெரி பேட் ஃபார் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அக்ராஸ் இந்தியா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த குட் இன் த பேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூரோப்லயும் சரி யூஎஸ்லயும் சரி வி ஹேவ் மல்டி பிராண்ட் ஆட்டோமொபைல் டீலர்ஸ். அந்த மாடல் இந்தியாவுக்கு வரல. இப்பவும் பாத்தீங்கன்னா நெக்ஸா இருக்கு. நெக்ஸால வந்து அந்த பிரீமியம் மாருதி தான் வச்சிருக்காங்களே தவிர ஒரு மல்டி பிராண்ட் வந்து வரல. என்னுடைய பார்வையில வந்து இந்த டிசம்பருக்குள்ள டெஃபினட்டா இது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ பிராண்ட்ஸோட சேர்ந்து ஒரு மல்டி பிராண்ட் டீலர்ஷிப் வரதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. என்னுடைய கணிப்பு இது. பிகாஸ் தட் இஸ் ஒன்லி த வே ஃபார்வர்ட். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய டீலர்ஸ் வந்து they have constructed dealerships across India. இப்போ இன்னைக்கு வந்து அந்த த்ரூபுட் இல்ல, அந்த சேல்ஸ் இல்ல. அப்படி இருக்கும்போது அதை வந்து அவங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க? தி ஒன்லி வே எப்படி அப்படின்னா வந்து ஒரு பிராண்டை வந்து செல் பண்றதுக்கு பதிலா மல்டி பிராண்ட்ஸ் அங்க டிஸ்பிளே செஞ்சு அதை வந்து செல் பண்றதுல ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை பாக்குறேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஷேர்ட் மொபிலிட்டி. அதாவது கார் பூலிங் அப்படின்ற கான்செப்ட் இன்னைக்கு உலக அளவில் ரொம்ப ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு. கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் வந்து காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் சொல்றாங்க. ரெண்டாவது வந்து ஷேர்ட் மொபிலிட்டிலையும் வந்து வி ஹேவ் பிளேயர்ஸ் லைக் ஓலா அண்ட் ஊபர். ஸோ ஒரு டாக்ஸியை ஹையர் பண்ணி ஒரு 3 years நம்ம அதோடைய ரன்னிங் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணும்போது அந்த வெஹிக்கிளை ஓனா நம்ம அக்வயர் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ட்ராப் இருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒரு அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். we are already believing that that is the right approach. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ஜென் ஜி, மில்லினியல்ஸ் 2000க்கு அப்புறமா பிறந்தவங்களும் அவங்களுடைய அவுட்லுக் டுவர்ட்ஸ் லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னைக்கு வந்து they are spending a lot more on experiences. So Zoom cars for example பாத்தீங்கன்னா we see a lot of uptick in usage of Zoom cars. எனக்கு என்னைக்கு வேணுமோ எப்போ வேணுமோ நான் அப்போ ஒரு Zoom கார் ஹையர் பண்ணிப்பேன். அது எஸ்யூவியா இருக்கலாம், ஒரு பிரீமியம் செடானா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு லக்ஸுரி காரா கூட இருக்கலாம். ஐ வில் ஹையர் இட் ஃபார் 2 days or 3 days. நான் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வருவேன், இல்லை வந்து ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அந்த ஜென்ரேஷன் வந்து யோசிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அந்த சொசைட்டல் ப்ரெஷர். ஒருத்தர்கிட்ட ஒரு காரோ இல்லை ஒரு வீடோ ஒரு பங்களோவோ இருந்தாதான் இன்னாருன்ற அந்த நிலைமை வந்து இன்னைக்கு இல்லை, அந்த ஜெனரேஷனுக்கு இல்லை. 90s பிறந்தவங்களுக்கும் பிறந்தவங்களுக்கும் ஜென்சி அண்ட் மில்லினியல்ஸ் they don't look at it that way. So I think in the shared mobility வந்து ultimately it is going to affect automobile sales in a very big way அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். டிராவல், மோஸ்ட் ஆஃப் தி போட்டோஸ் என்னுடைய ஆல்பம்ல வந்து எல்லாமே என்னுடைய போன்ல எடுத்தது. 2010 எண்டில் வந்து ஐ மூவ் டு அன் ஐஃபோன். இது வரைக்கும் என்னுடைய எல்லா போட்டோஸுமே என்கிட்ட டேக்கன் ஒன்லி ஆன் மை ஐஃபோன்ஸ். என்கிட்ட கேமராவே இல்லை, இன்ஃபேக்ட் டிஎஸ்எல்ஆரோ இல்லை எந்த விதமான கேமராவுமே இல்லை. இது சென்னை ஏர்போர்ட்ல வந்து ஒரு 3 months பேக் எடுத்தது. பிரிட்டிஷ் ஏர்வேஸோடைய ஒரு பெரிய ஜம்போ போயிங் ஃப்ளைட் இது. ட்ராவல் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நான் ஒரு ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றதுன்றது கூட வந்து உலகத்துல ரொம்ப கம்மி பேர் தான் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ரன்வேல சாண்ட்ரோ காரை ஓட்டின ஒரு சில ஆளுங்கள்ல நானும் ஒருத்தன். 2008 ஏர்போர்ட் திறப்பதற்கு முன்னாடி பெங்களூர் ஏர்போர்ட்ல, அந்த பெங்களூர் ஏர்போர்ட் இன்னைக்கு இருக்கிற நீங்க ரன்வேல பாத்தீங்கன்னா நான் என்னுடைய சொந்த சாண்ட்ரோவை நான் வந்து டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிலாம் வந்து எனக்கு அந்த கனெக்ட் அந்த ஒரு ஏர்போர்ட்ஸ் கூட. பட் ஏன்னா இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறமா வந்து ஐ திங்க் டிராவல் வில் பி த மோஸ்ட் அஃபெக்டட் இண்டஸ்ட்ரி. வேர்ல்டு வைட் வந்து இதனுடைய தாக்கம் தெரியுது. ஆஸ் ஆஃப் லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா ஹீத்ரோ ஏர்போர்ட்ல வந்து ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ல வந்து they have around 53-54 லேண்டிங்ஸ். லேண்டிங்னா ஒரு ஐ மீன் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்டிங் ஆர் டேக் ஆஃப் இஸ் த வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் ஏர்போர்ட். 90% drop in passengers. 90% ஹீத்ரோ ஏர்போர்ட்ல. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். சியோல் இன் கொரியா, சாங்கி இன் சிங்கப்பூர், அதே மாதிரி வந்து LAX யூஎஸ்ல, லாஸ் ஏஞ்சல்ஸ், இது மாதிரி பார்க்கும்போது த கைண்ட் ஆஃப் டிராவல் இம்பாக்ட் வந்து 9/11 கூட இந்த அளவுக்குலாம் வந்து வரல. பட் ஐ திங்க் நம்ம டிராவல் இனிமே வந்து இந்த ஜூம்லாம் வந்துருச்சு, இனிமேல் டிராவல் பண்ணணுமான்ற அளவுக்கு நம்ம வந்து எல்லாருமே யோசிக்க போறோம்னு தான் எனக்கு தோணுது. அட் த சேம் டைம் த காஸ்ட் ஆஃப் டிராவலிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். இண்டிகோ வந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப பிடிச்ச ஏர்லைன். ஆனா ஒரு பிடிக்காத விஷயம் என்னன்னா, அந்த முன்னாடி வந்த ஃபிளைட்ல எல்லாரும் இறங்குறதுக்கு முன்னாடியே நம்மள வந்து லைன்ல நிக்க வச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த லைன்ல நிக்க வைக்கிறது வந்து இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா they have to sanitize everything. அந்த சேர்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணணும், அண்ட் வந்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் செஞ்சு, ஸோ அந்த சானிடேஷன் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அந்த சானிடேஷனுடைய காஸ்ட்டை வந்து somebody has to bear, நீங்களும் நான் தான் பேர் பண்ணணும்.
ரெண்டாவது வந்து அயாட்டா வந்து குளோபல் ஒரு கவர்னிங் கவுன்சில் ஃபார் ஏவியேஷன். அவங்க என்ன பரிந்துரை செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த மிடில் சீட்டை வந்து நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து விற்கவே கூடாது, அங்க பேசஞ்சரே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி they have given ஒரு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஒரு 6 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஏர்பஸ் 320ல வந்து 4 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு. ஏடிஆர் ஃபிளைட்ஸ்ல வந்து ஒரு சீட்டு தான், அதாவது 4 பேர் உட்காரலாம் அப்படின்னா ஒரு சீட்டு தான் வந்து கொடுக்கணும், இன்னொரு சீட்டு காலியாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் காஸ்ட் ஆஃப் டிராவலிங் இஸ் கோயிங் டு பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ். அடுத்து ஜூன் 30க்குள்ள ஒரு அளவுக்கு 50% ஆஃப் தி ஆபரேஷன்ஸ் நம்ம வந்து குளோபலா ஏவியேஷன்ல தொடங்கல அப்படின்னா உலகத்துல இருக்கிற 30% ஏர்லைன்ஸ் பேங்க்ரப்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 30க்குள்ள அட்லீஸ்ட் 50% ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணலன்னா 30% ஆஃப் ஏர்லைன்ஸ் இன் த வேர்ல்ட் வில் கோ பேங்க்ரப்ட். இப்பவே பாத்தீங்கன்னா ஸ்பைஸ்ஜெட் அவங்க வந்து they are taking bookings for future in India and அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபிளெக்சிபிள் டேட்ஸ். ஸோ ஜஸ்ட் நம்ம பே பண்ணிட்டா போதும், அவங்களுக்கு அந்த கேஷ் ஃப்ளோ உள்ள வருது, அதை வச்சு they are going to manage their day to day business. பட் கம்ப்ளீட்லி நோ பார் ஆன் சேஞ்ச் ஆஃப் டேட் ஆர் சேஞ்ச் ஆஃப் லெக், அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்காங்க. இந்தியாவில் வந்து 4 மெயின் ஏர்லைன்ஸ் இருக்கும் நம்ம, அஃப்கோர்ஸ் ஏர் இந்தியா, அண்ட் தென் இண்டிகோ, தென் வி ஹேவ் ஸ்பைஸ்ஜெட், அண்ட் தென் வி ஹேவ் விஸ்தாரா, ஏர் விஸ்தாரா பை the Tata Group, and then we have Air Asia, and finally we have Go Air. So இதுல வந்து Go Air வந்து obviously lowest on the pecking order, but இதுல வந்து யார் முதல்ல வந்து இம்பாக்ட் ஆவாங்கன்றது வெரி டிஃபிகல்ட் டு சே. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பேலன்ஸ் ஷீட் ஒரு மாதிரி இருக்கு, அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றதுனால, இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ஸ் நடக்கிறதுனால ஐ திங்க் நிறைய டிராவல் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றத நான் வந்து எதிர்பார்க்கிறேன். நாங்க கார்பரேட்ல வந்து ரொம்ப அப்பப்போ ஒரு காமெடி பண்ணுவோம். ஒரு மீட்டிங் போயிட்டு வந்துட்டு இதை மெயிலே முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து ஒரு டிராவல், ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு மீட்டிங் போயிட்டு வரதை வந்து ஒரு ஜூம் கால்லயே முடிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் காஸ்ட் ஆஃப் டிராவலிங் இஸ் கோயிங் டு பிகம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக போகுது. அகெயின் அந்த தராசுங்க, ஒன்று மேலே போனால் ஒன்று கீழே வரும், கீழே வந்தால் மேலே போகும். என்னுடைய பார்வையில் நான் வந்து எப்படி இதை அட்வான்டேஜா பார்க்குறேன் அப்படின்னா, டொமஸ்டிக் டூரிசம் வந்து மிகப்பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃபேமிலி வந்து ஒரு 30,000, 40,000, 50,000 செலவு செஞ்சு வெளியூருக்கு போறாங்க, ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் சொல்றது A+B அந்த செக்மெண்ட் மட்டும் தான் சொல்றேன். அந்த செக்மெண்ட் வந்து அந்த பணத்தை வந்து they will not spend on international travel. அதுக்கு பதிலாக they will want to travel inside India. ஸோ இன்சைட் இந்தியா டிராவல் பண்ணும்போது ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ லார்ஜ் பொட்டென்ஷியல். நேற்று கூட ராஜேஷ் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏற்காடு அங்கே வந்து இப்போதைக்கு 2 ரிசார்ட் தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஊட்டி ஆகட்டும், கோடை ஆகட்டும், எனி ஹில் ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலும், எந்த ஊரா எடுத்துக்கிட்டாலும் ஐ திங்க் நம்ம டூரிசம் பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. சைனீஸ் பிரீமியர் வந்துட்டு போனாங்க, பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போனாங்க சென்னை மகாபலிபுரம்ல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிராவல் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஐ திங்க் இந்தியாவில் டூரிசம் அண்ட் டிராவல் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய பொட்டென்ஷியல் இருக்கு. நம்ம எல்லா கையிலயும் அந்த வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு உண்டான வாய்ப்பு, நிறைய பேர் டிராவல் பண்ணும்போது நிறைய காசு சாப்பிடுவாங்க. ஸோ லெவிஸ்டா ஹேஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி. நான் அப்படிதான் வந்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறேன். அட் த சேம் டைம் ட்ரெயின், பஸ், கார்ஸ், ஹைவேஸ் எல்லாத்துலயுமே வந்து அந்த டூரிசம், டொமஸ்டிக் டூரிசம் உடைய பாசிட்டிவான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது ஒரு டேக் அவேன்னு சொல்லலாம் இதுல. தென் கம்ஸ் ஃபுட் அண்ட் பெவரேஜ். ஃபுட் அண்ட் பெவரேஜ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கு. கேஃபேஸ் அப்படின்னு சொல்றோம், கேஃபே, பேக்கரி அண்ட் பாட்டிசியரி. தென் வி ஹேவ் ரெஸ்டாரண்ட்ஸ், தென் கியாஸ்க்ஸ் அண்ட் கிளவுட் கிச்சன்ஸ். இது வந்து ஐ வில் டேக் யூ த்ரூ ஒன் பை ஒன். கஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி டே, ஸ்டார்பாக்ஸ், இந்த மாதிரியான ஒரு கஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 இயர்ஸா இந்தியாவில் மிகப்பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. கஃபேஸை வந்து எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் த தேர்ட் அண்ட் தி ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் ஒர்க் அண்ட் ஹோம். ஒருத்தர் வந்து ஒரு 3வது இடம், வீட்டையும் நிறுவனத்தையும் தாண்டி ஒரு இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் டைம் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கஃபே. இது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுடைய டெஃபினேஷன். இந்தியாவில் நமக்கு நிறைய இருக்கு, நமக்கு பார்க் இருக்கு, பீச் இருக்கு, கோவில் இருக்கு, குளம் இருக்கு, நிறைய இருக்கு நமக்கு. பட் கஃபேஸோடைய டெஃபினேஷன் இப்படிதான் வந்து உலக அளவில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கஃபேஸ்ல பாத்தீங்கன்னா கச்சன்னு இருக்கும், பக்கத்துல எல்லாம் ஜனங்க இருப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து கெஃபேனும் சொல்லுவாங்க, அந்த காலத்துல ரத்னா கெஃபேன்னு சொல்லுவாங்க, கீதாஸ் கெஃபேன்னு சொல்லுவாங்க டி நகர்ல, சென்னையில. ஸோ அதெல்லாமே ஓரளவுக்கு கெஃபேன்னு தான் சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் கேஃபேஸ், ஸ்டார்பாக்ஸ், காஃபி டே, கோஸ்டா,
இதுல வந்து அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் நம்ம வந்து நிறைய கடைபிடிக்க ஆரம்பிப்போம். விச் மீன்ஸ் தட் அந்த சேர்ஸ், நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் அது ரொம்ப பக்கத்துல ஒருத்தர் தும்மினா இருமினா அங்கேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் இட் வில் பிகம் அ லாட் மோர் எக்ஸ்பென்சிவ். ரெண்டாவது வந்து பர்சனலா நான் வந்து ஒரு கேஃபேக்கு போனேன் அப்படின்னா, இஃப் ஐ ஆர்டர் சம்திங் டு ஈட் ஆர் டு ட்ரிங்க், பர்சனலா நான் அவங்களை ரெக்வஸ்ட் பண்றது வந்து செராமிக்ல கொடுங்க, பேப்பர்ல கொடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து we are again putting it back into the earth. ஸோ அட்லீஸ்ட் ஒரு செராமிக்னா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் இப்போ வேற மாதிரி தோணுது. ஏன்னா அதை வந்து வாஷ் பண்றாங்கன்னா அது வந்து கரெக்டான தண்ணியில வாஷ் பண்றாங்களா, வாஷ் பண்றவங்க சுத்தமா இருக்காங்களா, வாஷ் செய்யும் போது என்ன ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, அண்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து நல்லா ட்ரை பண்றாங்களா. இது ஒரு 120 ரூபா 150 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு காஃபி ஷாப்ல அவங்களால இதெல்லாம் பண்ண முடியும். ஆனா இந்தியாவில் எத்தனையோ லோக்கல் கேஃபே செயின்ஸ் இருக்காங்க, சின்ன சின்ன கேஃபேஸ் இருக்காங்க, நெய்பர்ஹுட் கேஃபேஸ் இருக்காங்க. அவங்களாலலாம் இவ்வளோ வந்து அந்த பந்தா பண்ண முடியுமா அப்படின்னா ப்ராபப்ளி நாட். ஸோ ஐ திங்க் இட் மே நாட் பிகம் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஹேங் அவுட். அட் த சேம் டைம் இந்த 80s 90s இருந்தவங்களுக்கு வந்து அந்த கெஃபேன்றது வந்து ஒரு பெரிய சாமா இருந்தது. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், ஸ்டார் பக்ஸ்னா என்னப்பா அப்படின்னா, ஒரு 200 ரூபாய்க்கு 1 மணி நேரம் அமெரிக்காவில் இருந்துட்டு வரக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு பேர் ஸ்டார் பக்ஸ். 200 ருபீஸ்க்கு யூஎஸ் போயிட்டு 1 ஹவர்ல வந்துடலாம், அதுதான் ஸ்டார் பக்ஸ். ஏன்னா அந்த 1 ஹவர் வந்து அப்படியே எல்லாமே இங்கே பார்க்கும்போது அப்படியே யூஎஸ் மாதிரி இருக்கும், எல்லாம் அப்படியே பிளாப்லான்னு பேசுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் பியாண்ட் தட் ப்ராபப்ளி அந்த கெஃபேஸுடைய ஒரு இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் அந்த காஸ்ட் வைஸ் ரொம்ப இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் நான். அட் த சேம் டைம் அந்த மில்லினியல்ஸ் நான் சொன்னது, அவங்களுக்கு வந்து இந்த கெஃபே இஸ் நாட் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன் டுடே. அவங்களுக்கு இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, QSRs இருக்கு, அதை பற்றி நான் அடுத்த ஸ்லைட்ல பேசுறேன். வீட்லேருந்தே உட்காந்து ஆர்டர் பண்ணா அந்த ஃபுட் வீட்டில் வரும். இன்னைக்கு வந்து ஃபோன் அன்லிமிட்டெட் கால்ஸ் ஆயிடுச்சு. இந்த பீரியட்ல வந்து எல்லாருமே ஃபோன்ல பேசிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து we are not even doing audio calls. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பாசஸ், கலீக்ஸ் யாருக்கா இருந்தாலும் we are doing video calls. ஏன்னா இது பிகம் வெரி சீப், டேட்டாவும் சீப்பா இருக்கு, நமக்கு வாய்ஸ் கால்ஸும் ஃப்ரீயா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற அந்த மில்லினியல் ஜென்ரேஷன் ஃபார் த மெயின் ஸ்பெண்டர்ஸ் இன் கேஃபேஸ், அவங்களுடைய அவுட்லுக் டுவர்ட்ஸ் ஸ்பெண்டிங் இன் கேஃபேஸ் ஆல்சோ ரொம்ப டிஃப்ரெண்டா சேஞ்ச் ஆகும். அட் த சேம் டைம் கன்சாலிடேஷன், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதை பத்தி, ராஜா கொஞ்சம் பிரீஃபா சொன்னாரு. காஃபி டே வந்து இந்தியாவில் 1600+ கேஃபேஸ் இப்போ இருக்கு. 1800க்கு மேல இருந்தது, அது வந்து குறைஞ்சிருக்கு. நவ் ஐ திங்க் ஒரு 200 அவுட்லெட்ஸ் வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த லாஸ்ட் 6 monthsல. அப்படி இருக்கும்போது 1600 கேஃபேஸ் வந்து கேஃபே காஃபி டே கிட்ட இருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார் பக்ஸ், லெஸ் தென் 200 கேஃபேஸ். 7 வருஷம் ஆச்சு இந்தியாவுக்கு வந்து. டாடா குரூப்போட ஜாயிண்ட் வெஞ்சர். உலக அளவில் வந்து கிட்டத்தட்ட 22,000 கேஃபேஸ் ரன் பண்றாங்க. ஆனா இந்தியாவில் 200 கேஃபேஸ். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேப், இந்த 1800க்கும் 200க்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப், இது ஒரு பெரிய கேப். இது அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அட் த சேம் டைம் இந்த சின்ன நிறைய கேஃபேஸ் இருக்காங்க. either they will get consolidated or probably they will find other ways to run அப்படின்ற மாதிரி தான் இந்த கேஃபேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தோணுது. அடுத்தது ரெஸ்டாரண்ட்ஸ். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ, ஒரு ஊருக்கு போறோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், 8-10 பேர் கையலமாமே சாப்பிடுவாங்க. பேலன்ஸ் 2 பேர் வந்து ஏதோ தண்ணியில சும்மா இப்படி பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா இந்த கோவிட் முடிஞ்சு நம்ம போகும்போது அங்க வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு லிக்விட் ஹேண்ட் வாஷ் இருக்கான்னு பார்ப்போம். கட்டி சோப் இல்ல, லிக்விட் ஹேண்ட் வாஷ். அந்த லிக்விட் ஹேண்ட் வாஷ் இல்லைன்ற பட்சத்துல we may not even eat in that restaurant. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்னால ஒரு கஸ்டமருக்கு இந்த பேசிக் ஹைஜீன் கூட கொடுக்க முடியலையேன்னு நினைக்கும் பொழுது இது வந்து இவங்க எந்த அளவுக்கு நமக்கு பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு. ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட் செயின்ஸ், அன்னபூர்ணா, கோயம்புத்தூர், அவங்க வந்து அந்த ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸை எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அட் த சேம் டைம் அந்த விலைங்களையும் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா வச்சு, கட்டுப்படியா வச்சு, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்தா கூட அவங்களால சாப்பிட்ற அளவுக்கு அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் எவ்வளோ உழைக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு காஸ்ட்டையும் பார்த்து எப்படி செலவு வந்து குறைக்கிறாங்க. ஆனா இது எல்லாராலையும் பண்ண முடியுமானா ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ ஐ திங்க் ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் அண்ட் மோர் ப்ரீமியம் கான்செப்ட்ஸ் வந்து இவால்வ் ஆகும். மோர் புதுமையான கியூசின்ஸ், நம்ம கேள்விப்படாத கியூசின், இல்லைன்னா ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பீஸ்போக் டைனிங், அதாவது வந்து நம்ம போய் உட்காந்து ஷெஃப்பை கூப்பிட்டு எனக்கு இவ்வளோ கண்டென்ட்ல இந்த ஐட்டம் வேணும், இப்போ ஒரு 4 of us போறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சமைக்கக்கூடிய ஒரு டைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஐ கால் இட் அஸ் பீஸ்போக் டைனிங்.
இது எல்லாமே அஃப்கோர்ஸ் we are talking about the high spending consuming class. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுடைய இந்த ஃபாரின் டிராவல் குறைஞ்சிருச்சு, கன்சூமர் டியூரபிள்ஸ் வாங்குறது குறைச்சிருவாங்க, டிவி ஒரு புது வீடோ ரியல் எஸ்டேட்டோ இல்லைன்னா வந்து அஃப்கோர்ஸ் ஒரு 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 லக்ஸுரி ஐட்டம் ஷாப்பிங் வந்து குறைஞ்சிரும். அப்போ ஃபுட்ல ஆப்வியஸ்லி we will all spend lot more time and money. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்செப்ட் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. மிட் லெவல் கான்செப்ட்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ செயின்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காங்க. இது வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏற்கனவே ஓரளவுக்கு நல்லா தான் மெயின்டைன் பண்றாங்க, இன்னுமே அதை வந்து பெட்டரா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுல வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே சொல்றது வந்து இன்னைக்கு A to Bன்ற பேர் வந்து ரொம்ப பாப்புலர் இருக்கு. ஆனா அதனுடைய ஆக்சுவல் பேர் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட் ஷாப், அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பேரு. அந்த ரெஸ்டாரண்டா மாத்தும் போது அது வந்து A to B ஆச்சு. அதுக்கப்புறமா செப்பரேட்டா ஒரு ஒரு அவுட் சைட் ஏரியால வந்து அந்த அந்த நார்த் இந்தியன் சாட் ஐட்டம்ஸ் அது ஒரு செப்பரேட் ஏரியா ஆச்சு. அதுக்கப்புறம் வாக் இன் வாக் அவுட் காஃபி மட்டுமே அது ஒரு செப்பரேட் கான்செப்டா இவால்வ் ஆச்சு. ஸோ ஒரே ஒரு ஒரு பிரிமைஸ்ல வந்து மல்டிபிள் கான்செப்ட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் வேற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அதே பில்டிங்ல தெர் இஸ் அ ஃபைன் டைம், அங்க இருக்கக்கூடிய சேரு சோஃபா வெயிட்டர் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மிட் லெவல் கான்செப்ட்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ட்ரெடிஷ்னல் F&B ஒரு ஒரு சாதாரண இட்லி தோசை வடை நம்ம சவுத் இந்தியாவில் சாப்பிட்றதும், ஒரு வடா பாவ் ஒரு பாவ் பாஜி ஒரு சப்பாத்தி சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் நார்த் வெஸ்ட்லையும் ஐ திங்க் இட் பிகம் ஸ்லைட்லி மோர் எக்ஸ்பென்சிவ். அந்த ஸ்டாஃப் வந்து அவங்க தலையில வந்து ஹெட் கியர் போட்டிருக்காங்களா, யார் யார் வந்து கையால வந்து இந்த கிளவுஸ் போடணுமோ அவங்க போட்டிருக்காங்களா, தட்டு நல்லா அலம்பினாங்களா, டம்ளர்ஸ் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணாங்களா. நிறைய இடத்துல நம்ம வந்து இதெல்லாம் பார்க்குறோம். இத்தனை நாள் அப்படியே கண்ணு மூடிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம், இனிமே போக மாட்டோம்னு எனக்கு தோணுது. So I think it will become more expensive. International concepts and it will continue to grow. As I said, இப்போ நம்மளுடைய மணி வந்து ஏதோ ஒரு இடத்துல சேவ் ஆகும்போது அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ண தான் தோணும். ஸோ அந்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்டர்நேஷனல் cuisine, அது பீட்சாவா இருக்கலாம், பாஸ்டாவா இருக்கலாம், சைனீஸா இருக்கலாம், இட்டாலியனா இருக்கலாம். பட் டெஃபினெட்லி த இன்டர்நேஷனல் வெரைட்டி ஆஃப் ரெஸ்டாரண்ட் ஃபுட் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் கம்ஸ் QSR, குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மில்லினியல்ஸ் அண்ட் ஜென்சி அவங்களுக்கு இதுதான் மெயின் ஹேங் அவுட். ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு மால்லையும் ஒரு ஒரு தெருவுலையும் இந்த மாதிரி கடைகள் அது வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேஃபே வர்சஸ் QSRன்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ப்ரிஃபர் மோர் QSR. ஏன்னா அங்க வந்து ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்குது, ஒரு ஸ்நாக் கிடைக்குது, ஒரு கான்டெம்பரரியா இருக்கு. they are able to relate to that versus a cafe which is largely about beverages, cold coffee, hot coffee, அந்த மாதிரியான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை தாண்டி இன்னைக்கு வந்து அந்த QSR வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த மில்லினியல்ஸே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய ஸ்பெண்ட் வந்து மற்றதெல்லாம் நிறைய குறைச்சிட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவையில்லை, நல்லா பந்தா பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸுகள் தேவையில்லை. அவங்களுடைய பை ஆஃப் மணி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 40s 50sல இருக்கிற நம்மளுடைய பாக்கெட் மணியை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணி இன்ஃபிளேஷனையும் சேர்த்து நம்ம அதை வந்து ரிலேட்டிவா பார்க்கும்போது அந்த பை ரொம்ப பெருசா போயிருக்கு. அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் இருக்கு, அவங்க நிறைய ஷாப் பண்றாங்க, நிறைய இடத்துல செலவு பண்றாங்க. இது அதுன்னே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஸ்பெண்ட் வந்து எல்லாத்துலயும் குறைஞ்சிருக்கு, ஆனா நிறைய விதத்துல அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது QSRக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பட்ஜெட் இருக்கிறதுனால அதுல வந்து அவங்க அந்த பணத்தை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் அஃபோர்டபிலிட்டி வர்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து சீப்பா கிடைக்கிறதுன்றது சாப்பிட்றதை விட நான் இதை சேர்த்து வச்சு வேற ஒரு இடத்துல வேற மாதிரி சாப்பிடலாமா, வேற ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணலாமா. ஒரு மாலுக்கு போய் ஒரு 2000 rupeesக்கு ஜீன்ஸ் வாங்குறதுக்கு பதிலா நான் வந்து ஒரு ஆன்லைன்ல வந்து 2000 rupeesக்கு 2 ஜீன்ஸ் வாங்கலாமா. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு சைஸ் ஃபிட் ஆகாது, பரவாயில்ல நான் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அந்த எஃபர்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அந்த கான்செப்ட், அந்த மில்லியனியர்ஸோடைய மைண்ட் செட் அது வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப குறையறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் as I said, ரீட்டைல் டவுனா போகும்போது நிறைய கான்செப்ட்ஸ் குறையும், கன்சாலிடேஷன் வரும், நிறைய அவுட்லெட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ ஓனர்ஸ் லேண்ட்லார்ட்ஸ் வந்து they will not have a choice. வந்த விலைக்கு கொடுத்துடலாம், நல்ல பிராண்டு, நல்ல இன்டர்நேஷனலா இந்தியனா இருக்கிற பிராண்டுக்கு வந்து கொடுக்கறது பெட்டர் அப்படின்னு வரும்போது அந்த ரியல் எஸ்டேட் சீப் ஆகும். அதனுடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ லோக்கல் ஃபிளேவர்ஸ், புதுமையான இந்தியன் ஃபுட். QSR ஒரு இன்னைக்குமே வந்து ஒரு அன்னைக்கு கூட யார்ட்டையோ பேசிட்டு இருந்தேன் நான், இந்த தட்டாச்சிட முறுக்கு இதெல்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு இட்ஸ் 365 டே ஸ்நாக். அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அது ரொம்ப நம்ம யாரும் பெருசா ஒரு என்ஜாய் பண்ணி சாப்பிடுறது இல்லை.
ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு போனா கூட கிராண்ட் ஸ்ட்ரீட்ஸ்லயோ ஏ2பிலையோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிலீஃப். ஆனா இன்னைக்குமே நிறைய ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தோம்னா வி டோன்ட் கெட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொழுக்கட்டை அப்படின்னா இன்னைக்கும் அது விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்து சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம். பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் அது வந்து கிடைக்கிறது இல்லை. அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் அண்ட் நியூ லோக்கல் ஃபுட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே யூ ஆர் கனெக்டிங் த டாட்ஸ். நியூ கைண்ட் ஆஃப் cuisine உள்ள வருது, ரியல் எஸ்டேட் குறையுது, மில்லினியல்ஸ் டிஃப்ரெண்டா எதிர்பார்க்குறாங்க, ஹெல்த் சைட்லயும் வந்து தேர் மோர் கீன். இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்ல வந்து இன்னைக்கு அந்த மில்லினியல்ஸ்க்கு வந்து அதோடைய தாக்கம் புரியுது. ஒரு சைனீஸ் கம்பெனியோ இல்லை ஒரு ஃபாரின் கம்பெனியோ வந்து இந்தியன்ஸுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு நெகட்டிவா இம்பாக்ட் பண்றாங்கன்றது அவங்களுக்கு தேர் ஏபிள் டு see. அப்படி பார்க்கும்போது அதனுடைய பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து when you connect all the dots அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும். தென் கம்ஸ் கியாஸ்க். கியாஸ்க்ன்றது வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டேஷன்ஸ், மால்ஸ், ஆஃபீஸ் பார்க்ஸ், டெக் பார்க்ஸ், காலேஜஸ், இந்த இடத்துலலாம் நம்ம அந்த கியாஸ்கை பார்த்துருக்கோம். என்னுடைய பார்வையில இந்த கோவிட் கிரைசிஸ்க்கு அப்புறமா இந்த நம்பர் ஆஃப் கியாஸ்க்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அதனுடைய காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் ரொம்ப குறைவு. பிளக் அண்ட் பிளே அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு ஆஃபீஸ்லாம் வந்து பிளக் அண்ட் பிளே வந்துருச்சு. 3 months 6 months 1 year 2 years நம்மளால ஆஃபீஸ் இருக்க முடியும், 1 month கூட இருக்க முடியும் வீவர் மாதிரியான பிளேசஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது மால்ஸ்லயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயோ இல்லை டிராவல் ஸ்பேசஸ்லயோ காலேஜஸ்லயோ இட்ஸ் ஜஸ்ட் அ பிளக் அண்ட் பிளே. அந்த கியாஸ்க் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. 3 மாசம் 4 மாசம் ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணாங்க, உங்களால பண்ண முடியல, அவங்க வெளில போயிடுறாங்க, இன்னொருத்தவங்க வராங்க. ஸோ கன்சியூமர்ஸ்க்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான cuisine அவங்களுக்கு get it. At the same time ஆபரேஷன் ரொம்ப பெருசும் கிடையாது. entrepreneurship unfortunately பீரியட்ல வேலை போயிடலாம். ஸோ சரி நம்மளே ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு they also think about it. அப்படியே திங்க் பண்ணும்போது இந்த கியாஸ்க்ன்றது வந்து ரொம்ப ஒரு குறைவான விலையில வரும்போது it becomes a very large opportunity. எல்லாமே முன்னாடி இருந்தது தான், ஆனா கோவிட்க்கு அப்புறமா இதெல்லாம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது ரொம்ப ஈஸியா நம்மளால வந்து எடுத்து கன்சியூம் பண்ண முடியும். அதே மாதிரி நியூ டைப்ஸ் ஆஃப் F&B. நிறைய பேர் நீங்க வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பார்த்துருப்பீங்க. தாய்லாந்து, பேங்காக்ல, சிங்கப்பூர்ல, மலேசியால, கோலாலம்பூர்ல நிறைய டூரிஸ்ட் ஏரியாஸ்ல வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் வந்து பாக்குறேன். கிளவுட் கிச்சன்ஸ் இது வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ இவங்கெல்லாம் வந்து இப்போ ஃபியூ இயர்ஸா இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணியிருக்காங்க. நோ நேம் கிச்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய பிரைவேட் பிராண்ட், பிரைவேட் லேபிள் மாதிரி ஒரு துணிக்கடையில் எப்படி அவங்களுடைய ஓன் பிராண்டை வச்சு அவங்க புஷ் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த ஃபுட் ஹெயிலிங் ஆப்ஸ்ல வந்து தே ஆர் கிரியேட்டிங் தேர் ஓன் கிச்சன்ஸ். ஸோ அந்த கிச்சன்ஸ்ல வந்து என்ன இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதுல வந்து எப்படி நம்ம ஹவு தே ஆர் கோயிங் டு சர்வ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு ப்ராபப்லி பி த நியூ நார்மல். இப்படிதான் இனிமே இருக்கும் போல இருக்குன்னு தோணுது நமக்கு. ஆன்லைன் ஃபுட் பிளேயர்ஸ்ல இன்னும் ஃபர்தரா இன்வெஸ்ட்மெண்ட் வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் குறையும், ஆனால் ஃபுட் கன்சம்ஷன் குறையாது. விச் மீன்ஸ் தட் டெலிவரி ஆகிக்கிட்டே இருக்கும். டெலிவரி ஆகிக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஸ்விக்கி அண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் 2 years 3 years 5 years டேட்டா ஜஸ்ட் டு கிவ் யூ ஒரு பேரலல் கொடுக்கறதுக்காக சொல்றேன். ஸ்விக்கியோடைய மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் ஒரு நாளுடைய நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் வந்து 2.5 million, 25 லட்சம் டெலிவரிஸ் பண்றாங்க ஒரு நாளைக்கு. அப்போ எந்த பின்கோட்ல, எந்த ஏரியால, எந்த டைம்ல, என்ன மாதிரியான ஏஜ் ப்ரொஃபைல் கஸ்டமர் என்ன கன்சியூம் பண்றாங்கன்ற டேட்டா அவங்க கிட்ட இருக்கு. இது வந்து ஒரு 2 years 3 years பார்க்கும்போது அந்த சேஞ்சும் தெரியுது. ஓ இந்த டைம்ல டிப் ஆகுது, இந்த டைம்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது they are setting up cloud kitchens. cloud kitchensல என்ன அட்வான்டேஜ்னா அந்த ஏரியால வந்து பிரியாணி மேக்ஸிமமா மூவ் ஆகுது அப்படின்னா they are creating a பிரியாணி பிராண்ட். அதுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஆனா பேர் இருக்கு, நல்ல குவாலிட்டி இருக்கு, பேக்கேஜிங் இருக்கு, டேஸ்ட் இருக்கு, நல்ல பிரைஸும் இருக்கு. ஸோ கஸ்டமருக்கு தேவையான எல்லாமே they are able to give. At the same time நிறைய ஃபுட் அண்ட் பெவரேஜ் செயின்ஸ், ரத்னா கேஃபே, A2B இந்த மாதிரி நிறைய பேர் வந்து they've also experimented, some success, some not so success. They are creating cloud kitchens. So அப்போ பார்க்கும்போது அந்த ஏரியால வந்து they are creating a dark kitchen. ரெஸ்டாரண்ட் கிடையாது, வெறும் அந்த பிராண்ட் குக் பண்றாங்க, அவங்களுடைய ஃபுட் வந்து டெலிவரி பண்றாங்க. ஸோ இந்த கிளவுட் கிச்சன்ஸ் வந்து இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூவோட நாரும் மணக்கும் அப்படின்னும் போது ஒரு கிளவுட் கிச்சன் செட்டப் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4,000 6,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செட்டப் பண்ணும்போது ஒரு 10-15 பிராண்ட் இருக்கு அப்படின்னா அந்த 10ஓட 1 11 உள்ள போய் ஒரு சின்ன பிராண்ட் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அது ஒரு நீஷ் ஃபுட் ஐட்டமா இருக்கலாம், உள்ள ஒரு பெவரேஜா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இளநீர் பேஸ்ட் மாக்டெயில்ஸ், இது வந்து சில பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அது த்ரூ அவுட் த டே, த்ரூ அவுட் த இயர் எப்படி பண்ண முடியும்? நமக்கு வந்து இட்ஸ் நாட் அ சீசனல் ப்ராடக்ட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் த்ரூ அவுட் த இயர் வேர் கெட்டிங் இளநீர். விலை கொஞ்சம் மேலே கீழே போகும், பட் சப்ளை இருக்கு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ வெறும் இளநீரை மட்டும் வச்சு எப்படி ஒரு 4-5 டைப்ஸ் ஆஃப் மாக்டெயில்ஸ் அது வந்து பண்ணலான்றது அதுவே ஒரு F&B பெவரேஜ் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இட் வில் கோ த்ரூ த கிளவுட் கிச்சன். ஸோ தட் இஸ் ஹவ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரியுது. இந்த கிக் எக்கானமி அப்படின்றாங்க. கிக்னா GIG, அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒரு சிறு தொழில், ஒரு சின்ன டைமுக்காக ஒரு ஆக்டிவிட்டி கிக் அப்படின்னு சொல்றோம். கிக் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க மியூசிக்ல. இந்த ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்றது, அந்த மாதிரி இந்த டெலிவரி பண்றதுன்றது வந்து ஒரு கிக். அது வந்து 2 hours 3 hours பார்ட் டைம், எப்போ வேணுமோ அப்போ வேலை செய்யலாம், எப்போ வேணுமோ அந்த ஃபோன் ஆஃப் பண்ணிடலாம், அந்த ஆப் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து கிக் எக்கானமின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களே வந்து ஒரு முகமுடியோ இல்லை ஒரு தலையில ஹெல்மெட்டோ போட்டுவிட்டு அன்பார்ச்சுனேட்லி ஊருக்கு யாருக்கும் தெரியாம தே ஆர் ஏர்னிங் பேரலல் இன்கம், ஒரு செகண்ட் இன்கம் வந்து இந்த டெலிவரி பண்ணி தே ஆர் ஏர்னிங். நல்ல காசு இருக்கு அதுல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு அது சூட்டபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய சிட்டிஸ்ல பாம்பே, டெல்லி, சென்னை, பூனா, ஹைதராபாத், பெங்களூர் ஆஃப்கோர்ஸ் நைட்டு வந்து 10:30 காலையில 12:30 1 o'clock வரைக்கும் நிறைய ஃபுட் வந்து டெலிவரி ஆகுது. அந்த டைம்ல வந்து நல்ல டிமாண்ட் இருக்கு. ஸோ அந்த டைம்ல போய் நின்னாக்கா அந்த ஒரு 3-4 ஹவர்ஸ்லயே கிட்டத்தட்ட வந்து ஈஸியா ஒரு 200 to 300 rupees ஏர்ன் பண்ணணும் எக்ஸ்ட்ராவா. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா போயிட்டு வந்து ஒரு டெலிவரி கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 10,000 12,000 per month வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்றவங்க அந்த அடிஷ்னல் அந்த ஒர்க்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ we are calling it as a gig economy. அந்த கிக் எக்கானமியோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் கம்ஸ் ஹெல்த் அண்ட் ஃபேஷன். நானே என்னுடைய இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களை சில பேரை சொல்லிட்டு இருக்கேன், எப்பப்பா லிட்ரலி வந்து ஃபோன் பண்ணி கடை எப்போ திறப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கே வந்து கேவ்மேன் மாதிரி ஆயிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 1.5 மாசம் 2 மாசம் ஆச்சு சலூனுக்கு போய். அப்படி இருக்கும்போது இந்த ஹெல்த் அண்ட் ஃபேஷன் ஐ திங்க் இது வந்து ரொம்ப ஒரு டச்சியான சப்ஜெக்ட். தேங்க்ஸ் டு players like Limelight, Naturals and many other brands, Tony and Guy, மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் பிராண்ட்ஸ் இவங்கெல்லாம் கிரியேட் ஆனதுனால இன்னைக்கு வந்து அந்த ஃபேஷன் க்ரூமிங் அப்படின்றது அந்த ஒரு எசென்ஷியல் சர்வீசஸ் மாதிரி அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம ஃப்ரண்ட்ல நிக்குது. ஆனா இதுல என்னுடைய இம்பாக்ட் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஆஸ் கஸ்டமர்ஸ் we will get very finicky. ஒரு ஜென்ஸ் வந்து ஹேர் கட் போறோம் அப்படின்னா 9 out of 10 cases வந்து நம்ம ஸ்டைலிஸ்ட் வந்து they don't sanitize the scissors or the knives. சானிடைஸ்னா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், தண்ணி இருக்கும், அதுல ஒரு கெமிக்கல் இருக்கும், அது உள்ள போட்டு வைக்கணும், அது ரஸ்ட் ஆகக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் காஸ்ட்னு சொல்லி நிறைய பேர் வந்து குறைச்சிட்டாங்க. இன்னைக்கும் பண்றாங்க, ரொம்ப கம்மி பேர் பண்றாங்க. பட் ஐ திங்க் இந்த கோவிடுக்கு அப்புறமா இந்த ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்ல வந்து அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் இஃப் யூ ரிமெம்பர் 2008-9 பீரியட்ல வந்து உலக அளவுல வந்து HIV எய்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது பார்பர் ஷாப்ஸ்ல இருந்து, சலூன்ஸ்ல இருந்து அந்த பிளேடுனால வரக்கூடிய கட்டுனால வரக்கூடிய அந்த பிளட்னால HIV பரவுதுன்னு ஒரு ரூமர் கிளப்பி விட்டு அதனால வந்து உலக அளவுல மிகப்பெரிய இம்பாக்ட் ஆச்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வி சேல் த்ரூ தட் கிரைசிஸ். பட் அப்படி பார்க்கும்போது இந்த க்ரூமிங் சர்வீசஸ் விமென் இன்னுமே இட் வில் பிகம் வெரி வெரி சேலஞ்சிங். ஏன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அந்த சர்வீஸ் வந்து இட் வில் பிகம் மோர் எக்ஸ்பென்சிவ். அந்த ஸ்டாஃபுடைய க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்ஸ், சில பேர் நகம் வளர்த்துப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களுடைய ஹேர் அண்ட் அவங்களுடைய மவுத் அண்ட் எவ்ரி திங். ஸோ எல்லாமே வந்து அந்த கடைக்காரங்க அந்த பிராண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த காஸ்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்லி கஸ்டமர்ஸ் மேல வர ஆரம்பிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 22nd we had a partial lockdown. அப்போவே வந்து முதல்ல க்ளோஸ் பண்ண சொன்னதே வந்து ஜிம்ஸ் அண்ட் சலூன்ஸ். ஏன்னா மேக்சிமம் பாக்டீரியா, மேக்சிமம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இன்னைக்கும் அந்த ஜிம்ஸ்ல இருந்து தான் வந்து பரவுது அப்படின்றது வந்து வேர்ல்டு அளவுல சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில சர்டன் ஐட்டம்ஸ் இருக்கும், டவல்ஸ் இருக்கும், அஃப்கோர்ஸ் நம்ம அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், நம்மளுடைய ஸ்வெட்டு, நம்மளுடைய பாக்டீரியா எல்லாமே அங்கே இருக்கு. இட் இஸ் நாட் கிளீன்ட் ஹைஜீனிக்கலி பிஃபோர் தி நெக்ஸ்ட் பர்சன் யூசஸ். இன்னைக்குமே இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதோடைய காஸ்ட். ஸோ சம்படி ஹஸ் டு பேர் த காஸ்ட். நம்ம தான் பேர் பண்ணணும் அந்த காஸ்ட்டை. ஏன்னா நம்ம தானே டிமாண்ட் பண்றோம் கிளீன்லினஸ், ஹைஜீன் வேணும்னு சொல்லி. அப்படி பண்ணும்போது ஐ திங்க் அதனுடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ
ஐ திங்க் அந்த ஹைஜீன் ஃபேக்டர் வரும்போது ஹெல்த் அண்ட் ஃபேஷன் இந்த க்ரூமிங் சர்வீசஸ்னுடைய காஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்பென்சிவாக வரும் அப்படின்றது ஒரு கணிப்புன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரகிளிங். Not only international players, I would say even Indian premium brands, Page 3 Saloon, for example, Natural Group உடைய அந்த premium this thing. அதே மாதிரி வந்து நிறைய லோக்கல் பிராண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய சர்வீஸ் லெவல்ஸ் ரொம்ப ஹையா இருந்தது இது வரைக்குமே, ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்கா. அட் த சேம் டைம் காஸ்ட்டும் நிறைய இருந்தது. இப்போ ப்ராபப்ளி கஸ்டமர்ஸ் வில் ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங். சரி, இதுக்காக தான் அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க, ஓகே ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் we are getting better service அப்படின்னு வந்து I think people will start feeling. Gyms will become very very expensive as it is. நம்ம வந்து ஜிம் சப்ஸ்கிரிப்ஷனே வந்து வருஷத்துக்கு வந்து 10 நாள் தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ வந்து அது it is probably going to become more expensive because ஓரளவுக்கு மேல நம்ம எல்லாருமே வந்து அந்த ஹைஜீன் அண்ட் கிளீன்லினஸ் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். இதனுடைய அப்சைட் அகெயின் எல்லாத்தோட டவுன் சைட்லயும் ஒரு அப்சைட் இருக்கு. என்ன அப்சைட் அப்படின்னு பார்க்கும்போது லோக்கல் பிளேயர்ஸ் அந்த நெய்பர்ஹுட்ல நிறைய இந்த மாதிரி தலை தூக்க ஆரம்பிப்பாங்க. அந்த லோக்கல் சலூன்ல இருக்கிறவங்க வந்து they will improve their standards because அந்த ஏரியால இருக்கிற கஸ்டமரை விட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கும் போது there is a possibility that they will upgrade their services. லாஸ்டா என்டர்டெயின்மெண்ட். இந்தியானாலே என்டர்டெயின்மெண்ட் தானே. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் 2000 திரைப்படங்கள் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணல, ரிலீஸ் பண்றோம். கிட்டத்தட்ட 10% ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸே ஆகிறது இல்லை. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ப்ரொடக்ஷன்ல வச்சு அப்படியே நின்றுடுது. அது படம் போறதே இல்லை, அந்த படம் கம்ப்ளீட்டே பண்ண முடியறது இல்லை. ஸோ அப்படி இருக்கு. இப்போவுமே வந்து நம்மளே பார்த்துருக்கோம், மாஸ்டர் விஜய் சாரோட படம் வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் வந்து ரிலீஸ் ஆயிருக்கணும், ரிலீஸ் ஆகலை. நேற்றுக்கு April 14 வந்து சூரரை போற்று சூர்யாவோட படம் வந்திருக்கணும், வரல. அடுத்தது தனுஷ் படம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஃபிலிம்ஸ் வந்து அப்படியே வந்து பிளாக் ஆகி நிற்குது ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு. அந்த 6 படம் ரிலீஸ் ஆனா இன்னொரு 30 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து தமிழ்ல மட்டும் நான் சொல்றது. இந்த 2000 ஃபிலிம்ஸ் இந்தியாவில் நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நம்ம தமிழ் படங்கள் மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 350 to 380 ஃபிலிம்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். 52 வாரம் அப்படின்னு பார்த்தோம்னா we are roughly talking 6 to 7 movies per week. இது வந்து ரஜினி படமா இருக்கலாம், கமல் படமா இருக்கலாம், ஒரு நியூ கமர் படமா இருக்கலாம், ஒரு தாராள பிரபு, வாட் எவர் இட் இஸ், ஒரு வாரத்துக்கு 6 படம் 7 படம் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டில். இதை வந்து ஒரு லைன் அப் மாதிரி பண்ணி அதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா ஓவராலா நம்மளுடைய மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பீரியடுக்கு அப்புறமா ரொம்ப சேஞ்ச் ஆகும். 2 விஷயங்கள் நான் இதுல பாக்குறேன். PVR ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி சீட் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. ஒரு ரோல வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 சீட் இருக்கு அப்படின்னா ஒரு 2 சீட் 3 சீட்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அப்படின்னும் போது அந்த கேப் இருக்கிற சீட்டுடைய காஸ்ட்டை யார் பேர் பண்ண போறாங்கன்னா நம்ம தான் பேர் பண்ண போறோம். ஸோ ஆஸ் இட் இஸ் ஒரு மல்டிப்ளெக்ஸ்ல போய் படம் பார்க்கறோம்னா இட் இஸ் சோ எக்ஸ்பென்சிவ். ஒரு டிக்கெட்டே கிட்டத்தட்ட 180-200 rupees. ஒரு 3 people 4 people டியூரிங் த ஷோ வந்து சாப்பிட்றது, பிஃபோர் சாப்பிட்றது, அப்புறம் சாப்பிட்றது அப்படின்னு போய் அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸா இன்னைக்கு வந்து நிக்குது. பிளஸ் இந்த மாதிரியான ஒரு சீட் டிஸ்டன்சிங் பண்ணும்போது அதனுடைய காஸ்ட். ஸோ இது வந்து ஒண்ணு. 2வது வந்து அந்த ஷேரிங் எக்கானமி அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு பெரிய பாத்திரத்துல அது வந்து ஒரு பெரிய டப் மாதிரி, அது பேரே வந்து டப்னு தான் சொல்றாங்க, பாப்கார்ன் டப் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு ஒரு ரோ ஃபுல்லா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பாப்கார்ன் டப் கொடுத்துடுறாங்க. இப்போ அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம எடுத்து அதை வந்து வாயில போடுறோம், நம்மளுடைய சலைவா அதில் டச் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் அந்த பர்சனல் ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸ் இட் வில் ஹாவ் அ ஹியூஜ் இம்பாக்ட். அதே மாதிரி சிப் பண்ணி நம்ம கன்சியூம் பண்றோம், ஒரு கோல்ட் பெவரேஜா இருக்கலாம், ஹாட் பெவரேஜா இருக்கலாம், எல்லாத்துலயும் நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன் வந்து அதனுடைய இம்பாக்ட் வர ஆரம்பிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஷோ முடிஞ்சு அடுத்த ஷோக்கு வந்து இப்போ வந்து தெர் இஸ் அ 10 to 12 minute கேப். அது வந்து ட்ரை கிளீனிங் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற குப்பை கூழெல்லாம் எடுத்துடுறாங்க, ஏதாவது கொட்டி இருந்தா அதை வந்து கிளீன் பண்றாங்க. ஆனா ப்ராபப்ளி அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அண்ட் மேபி இட் மைட் பிகம் த நார்ம். ஒரு ஷோ முடிஞ்ச அப்புறமா எப்படி ஒரு ஏர்கிராஃப்டை வந்து ஃபுல்லா சானிடைஸ் பண்றாங்களோ மேபி அந்த ஃபுல் தியேட்டரையும் சானிடைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். அப்படி வந்ததுன்னா அதுக்குண்டான காஸ்ட், அதுக்குண்டான லேபர், அது எல்லாமே நம்ம கன்சியூமர்ஸ் மேலதான் வரும். அகெயின் தி அப்சைட் அண்ட் த லோ சைட். இந்த லாஸ்ட் 25 daysல வந்து OTT அப்படின்னு சொல்றோம், ஓவர் த டாப், ஓவர் த டேபிள், அந்த ஆப்ஸ்
சன் நெக்ஸ்ட், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், Z5, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ்னு பார்த்தா ஒரு 8 பிளாட்ஃபார்ம், சின்ன பிளாட்ஃபார்ம்னு பார்த்தா ஒரு 4-5. இதுல வந்து ஆயிரக்கணக்கான படங்கள், thousands of films. பெருமைக்காக சொல்லல, இந்த 24 daysல நான் வந்து மொத்தமாவே 4 படம் தான் பார்த்திருக்கேன். அதுல 2 படம் வீக்கெண்ட்ல பார்த்தது, மற்றது வந்து நைட் ஷோ ஒரு 8 o'clock 8:30 அப்புறம் பார்த்தது. அப்கோர்ஸ் பிஸி வித் டே டு டே ஒர்க்னு கூட என்னுடைய ஏரியா ஆஃப் ஒர்க்ல. பட் ஐ திங்க் நிறைய பேருக்கு வந்து அந்த ஓடிடி எக்ஸ்போஜர் இப்போ கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன ஸ்கிரீன்ல, ஒரு கம்ப்யூட்டர்லயோ, ஒரு ஐபேட்லயோ, ஒரு டிவைஸ்லயோ, அஃப்கோர்ஸ் இல்லை அதை நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து we are able to get. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்னு தல்கீர் சல்மானுடைய படம் 4 weeksல வந்து இட் கேம் இன் டு ஓடிடி லாஸ்ட் வீக். அதே மாதிரி தர்பார் அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து 8th week. அதாவது இப்போ அந்த ஓடிடி ட்ரெண்டே வந்து 7 weeks முடிஞ்சு 8th week, அந்த 49 days முடிஞ்சு 50th day வந்து ஃப்ரைடே நார்மலி இட் கம்ஸ் டு தி ஓடிடி பிளாட்ஃபார்ம். தாராள பிரபு 4 weeks அகெயின் போன வாரம் வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் பிகமிங் அ நார்ம். இந்த ஓடிடியில் படம் பார்க்கறதுன்றது வந்து இட் வில் பிகம் அ நார்ம். அப்போ ஓடிடியில் பார்க்கும்போது நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னுடைய காஃபி மக்ல எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ், முறுக்கு, சீடையை வச்சுக்கிட்டு நான் பார்க்கும்போது எதுக்கு நான் வந்து 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணி நான் வந்து ஒரு தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு கோவிட் வில் மேக் திங்ஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு கொடுத்த 1 hour ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அஃப்கோர்ஸ் இதை பற்றி நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். தொழிலாக இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெசிஃபிக் டு இந்த செஷன் வந்து என்னுடைய அவுட்லுக் என்னன்னு ஒரு சின்ன சம்மரி கொடுத்துடுறேன் நரேந்திரன் சார். அதுக்கப்புறம் we are open for Q&A. என்னன்னு பார்க்கும்போது எஸ் there is a downside. அதில் வந்து மறுக்கறதே இல்லை. ஆஸ் கஸ்டமர்ஸ் நம்ம எல்லாருமே we are going to reduce our spending in some way or the other. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து குறைக்க போகிறோம். ஏன் குறைக்க போகிறோம்னா நமக்கு வரக்கூடிய வருமானம் குறைய போகுது. அது கன்ஃபார்ம்ட். ஏன்னா லாஸ்ட் 25 days 30 daysலேயே வந்து பிஸ்னஸ் has taken a huge hit. அப்படி இருக்கும்போது டெஃபினெட்லி இட் வில் ஹாவ் அ நெகட்டிவ் இம்பேக்ட். ஆனால் அந்த நெகட்டிவ்ல பாசிட்டிவ் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில ஏரியாஸ்ல வந்து கண்ணுக்கு ஏதோ தெரியுது, லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸா இருக்கு, அதை பறிச்சு சாப்பிட வேண்டியது நம்மளுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நவ் வி ஹேவ் another 20 minutes ஃபார் Q&A. லெவிஸ்டா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஒரு சின்ன பிரீஃபிங் நரேந்திரன் சார், வித் யுவர் பெர்மிஷன். லெவிஸ்டா காஃபி வாஸ் லான்ச்ட் இன் December 2017. It is part of SLN Coffee Private Limited. SLN Coffee வந்து குஷால் நகர் கூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 decades இந்த ஃபேமிலி வந்து காஃபி பிளான்டேஷன் பிஸ்னஸ்ல இருக்காங்க. ஒரிஜினலி தே ஆர் ஃப்ரம் காரைக்குடி, பட் ஃபேமிலி பேஸ்ட் பிளான்டேஷன்ஸ் அண்ட் கியூரிங் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே குஷால் நகர் கூர்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய குழுமம். லாஸ்ட் 15 years they have been into instant coffee production. உலக அளவில் கிட்டத்தட்ட ஒரு maybe around 100 brands வந்து the coffee is exported, and of course இந்தியாலையும் நிறைய பிராண்ட்ஸ்க்கு வந்து ஒயிட் லேபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. SLN is also among the top 10 coffee exporters from India. ஸோ அந்த ஒரு பேக் அண்ட் ஸ்ட்ரெங்க் இந்த பிராண்டுக்கு இருக்கு. இப்போ வந்து we are present in about close to 25,000 outlets, general trade, modern trade, metro, Reliance, அந்த மாதிரி பெரிய பெரிய செயின்ஸ்லையும் we are available. And Tamil Nadu is our biggest market. Second on the Karnataka, followed by Andhra and Telangana. Pondicherry, we are very strong. And recently we have gone into Goa and Kerala. So on the markets lang grow panitrukkom. And across Tamil Nadu, across India, we are looking to partner with distributors, with partnering with shopkeepers. Pudumiya enna seiyalam, kiosk model na ipo sonnadhu. ஒரு 2 months பேக் வரைக்கும் என்னுடைய லெவிஸ்டா கியாஸ்குடைய அவுட்லுக் வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு இட் லுக்ஸ் லைக் அ வெரி லார்ஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இன்ஸ்டன்ட் காஃபி ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. என்னுடைய டீட்டெயில்ஸ், என்னுடைய இமெயில் ஐடி, என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்ல இருக்கு. யூ கேன் கனெக்ட் வித் அஃப்கோர்ஸ் தி ஆர்கனைசர்ஸ், ராஜா சார் அண்ட் நரேந்திரன் சார், ராஜேஷ் சார், எல்லாருக்குமே என்ன பர்சனலாகவும் தெரியும். ஸோ எனி சப்போர்ட் எனிவேர் யூ ரிக்வயர், தேர் ஆல் தேர் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அ கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். இந்த வோட் ஆஃப் தேங்க்ஸ்லாம் லாஸ்ட்ல I'll give it at 1 o'clock. Over to you, sir. Narendran sir. Thanks, excellent presentation. Raja Ganapati, Raja sir, Yes, sir. can Q&A kaidu. Thank you. Sir,
That was a wonderful presentation, sir. எல்லா இதையும் உங்க கவர் பண்ணிட்டீங்க, எல்லா இண்டஸ்ட்ரியும் பண்ணிட்டேன். எங்களுக்கு ஒரு சின்ன இதனால ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி பத்தி நீங்க சொல்லலையே, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி பத்தி சார் சொல்லவே இல்லையே அப்படின்னு. அது என்ன ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது சார்? உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இது இருக்கும்? இல்ல நான் வேணும்னே அதை வந்து இன்க்ளூட் பண்ணல, பிகாஸ் ஐ வாண்ட் டு டேக் இட் மோர் as a Q&A. இப்போ நான் கொடுத்தது எல்லாமே வந்து ஒரு ஜெனரலைஸ்டா சொல்லியிருக்கேன். ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரி வந்து ஐ வாண்டட் டு ஹேவ் மோர் ஆஃப் அ Q&A, என்னுடைய பார்வையில நான் எப்படி பார்க்கறேன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். அது வந்து இட் இஸ் நாட் அ ஒமிஷன், இட் இஸ் ஆக்சுவலி மென்ட் ஃபார் மோர் ஆஃப் அ இன்ட்ராக்ஷன். ஏன்னா அது ஒரு ஸ்லைட்ல போட்டால் 4 பாயிண்டா போயிடும்னு சொல்லி நான் வந்து அதை செய்யல. ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எகெயின் நான் என்னுடைய பார்வையில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு புது வீடோ இல்லை ஒரு புது ப்ராப்பர்ட்டியோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்ற அந்த நிலைமை வரும்போது ஃபர்னிஷிங் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்க்குறேன். எப்படி அப்படின்னா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அப்போல்ஸ்ட்ரி சேஞ்ச் பண்ணுறது, பெட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, காட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, கர்டன்ஸ் அண்ட் சோ மெனி அதர் ஸ்மால் ஃபர்னிச்சர் ஃபர்னிஷிங். ஐ திங்க் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து இந்த லார்ஜர் ஃபர்னிச்சர் அப்படின்னு பண்ணும்போது இந்த ரீடெவலப்மெண்ட், ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெனோவேஷன் பண்ணுறோம் இல்லைனா வந்து ஒரு அப்கிரேடேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய பார்வையில் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஏற்கனவே இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே. எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில். நானே கன்சல்டிங்கும் கூட பண்ணியிருக்கேன், நான் டீப்பாக பண்ணியிருக்கேன். நான் 1 or 2 பிராண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி ஐ ஹவ் டன் இன் திஸ் பர்டிகுலர் பிஸ்னஸ். பட் இது வந்து போஸ்ட் கோவிட் வந்து த வே ஐ சி இட் இஸ், லாஸ்ட் இயர் ஐக்கியா இந்தியாவுக்கு ஹைதராபாத்ல வரும்போது, இப்போ இந்த வருஷம் பாம்பேல திறக்கிறாங்க. தே சைடு இது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படணும். ஒரு தாக்கமும் வரல. 20 இயர்ஸா வந்து we have been having semi traditional semi organized furniture players doing very well. So அதுலயும் வந்து we have not seen any big hit by the marginal furniture shops. So என்னுடைய கணிப்பு, if I'm right, I think இது வந்து ஸ்டெடியா இப்படியே போற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். பெரிய லெவல்ல டிப் ஆகாது. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பார்க் பண்ணி வச்சிருக்கிற ஃபண்ட்ஸ், ஒரு பெரிய பட்ஜெட்டுக்காக வச்சிருக்கிற ஃபண்ட் வந்து யூஸ் பண்ணாத போது இட் வில் கோ இன்டு ஸ்மாலர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெண்டிங். அந்த ஸ்மாலர் செக்மெண்ட் ஆஃப் ஸ்பெண்டிங்ல ஃபர்னிஷிங் வில் பி அ வெரி பிக் ஸ்பெண்ட், ஃபாலோடு பை ஃபர்னிச்சர். ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து நான் வந்து ஒரு கார் வாங்கலாம்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னா, மேபி ஐ வில் நாட் பை அ கார், ஐ வில் பை அ சோஃபா. ஒரு 6 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறதுக்கு பதிலாக 50,000 ரூபாய்க்கு சோஃபா வாங்கிட்டு போயிடும். So that is how I see it specifically for the furniture and the furnishing. But I want to make it more interactive. So please ask questions either to Mr. Raja or to me through chat. Na inga chat paathitu iruken. More than happy to answer specific questions on furniture industry. Nariya questions vandirukku, kidathata 85 chat messages irukku. I'm not able to read and respond to each one of them. Of course you have my mobile number. I run a broadcast list also. Nariya per adula irukanga. So do send me a message if you'd like to be a part of the broadcast list. But question answers, yes, we are open to that. சார் நிறைய பேர்த்தோட இந்த கேள்வி எல்லா ஸ்பீக்கர்ஸ்டையும் இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. டிராவல் இண்டஸ்ட்ரி பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, டிராவல் டூரிசம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கும் போது அதை எப்படி ஓவர் கம் வரதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்குமா? எப்படி அதை வந்து எப்படி அதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கடைசியாக சொன்னீங்க, லோக்கல் எமர்ஜிங் டூரிசம் வந்து டெவலப் ஆக போகுது, அதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுல ஏதாவது ஒரு இன்சைட் சொல்ல முடியுமா சார் உங்களுக்கு? ஏதாவது ஒரு இன்சைட் one point can take them to the next அப்படிங்கறாங்க. டெஃபினட்டா சொல்றேன் நானு. இது என்னுடைய கனவும் கூட. ஐ அம் மோர் தென் ஹாப்பி. யாருக்காவது ஏதாவது சப்போர்ட் வேணும்னா என்னால முடிஞ்சது நான் வந்து ஐ கிவ் யூ மோர் ஐடியாஸ். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து மெயினா வி டாக் அபவுட் கோவா. இந்த கலங்கூட் பீச் இருக்கு, அந்த மாதிரி அந்த சில ஸ்பேசஸ்ல வந்து அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். பேங்காக்குக்கோ இல்ல லங்காவிக்கோ போனோம்னா இங்க நடக்கிற கோவால நடக்கிற அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு 10 டைம்ஸ் பெட்டரா பண்றாங்க. 10 டைம்ஸ் பெட்டர். சேஃப்டி, குவாலிட்டி, ஹார்னஸ், அந்த ட்ரெயின்டு பீப்புள் எல்லாமே. இதை ஏன் மெரினா பீச்ல பண்ண முடியாது? இது ஏன் மகாபலிபுரம்ல பண்ண முடியாது? இதை ஏன் நம்ம வந்து பாண்டிச்சேரியில பண்ண முடியாது? சவுத் ஃபுல்லா பண்ணலாம், கேரளால பண்ணலாம். இதுக்கு வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும். எஸ், நம்ம வந்து இந்தியாவில வந்து நீங்களே நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, ஏன் டிஸ்னி லேண்ட் இல்லை அப்படின்னா, ஒரு டிஸ்னி லேண்டை செட்டப் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 300 crores ஆகும். அந்த 300 crores வந்து இன்வெஸ்ட் பண்றது பெரிய விஷயம் இல்லை. அது நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு காசு இருக்கு இந்தியாவில். ஆனா அதை மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணி குழந்தைங்க வர இடம் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டு மேனேஜ். அந்த
கிளீன்லினஸ் ஆகட்டும், அந்த எக்யூப்மெண்ட், அந்த சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாமே. அதனால தான் இந்தியாவில் வந்து இந்தியன்ஸ் வந்து வாட் தே சே இஸ் வந்து யூஎஸ்ல வர அந்த டிஸ்னிலேண்ட் அண்ட் ஹாங்காங்ல வர டிஸ்னிலேண்ட்ல வந்து 60% ஆர் சைனீஸ். அந்த பேலன்ஸ் 40%ல 50% ஆர் இந்தியன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 22% ஆஃப் த பீப்புள் ஹூ விசிட் ஹாங்காங் டிஸ்னிலேண்ட் ஆர் இந்தியன்ஸ். இங்கேருந்து போறவங்க தான். அப்ப இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல பண்ணலாம்னா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஆனா இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு எக்ஸாம்பிள் டூரிசம் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது இந்த க்ரூஸ் ஷிப்ஸ் பார்க்குறோம். நம்ம இந்த க்ரூஸ் ஷிப்ஸ் எல்லாமே வந்து சிங்கப்பூர்ல இருந்து கோலாலம்பூர் போறாங்க, பேங்காக்ல இருந்து அங்க போறாங்க, இங்கே போறாங்க. இது ஏன் நம்ம இந்தியாவில் பண்ண முடியாது? மெட்ராஸ் ஹார்பர்ல இருந்தோ இல்ல இந்த போர்ட்ல இருந்தோ ஒரு 1 day ட்ரிப் இட் கேன் கோ டு பாண்டிச்சேரி. அங்கேருந்து ஒரு 3 days ட்ரிப் இட் கேன் கோ டு கோவா ஆர் பாம்பே. இந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து நான் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியா சொல்றேன். கமிங் பேக் டு அவர் இன்லேண்ட்லேயே பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து இந்த ஹோம் ஸ்டேன்றது வந்து குஷால் நகர், கூர்க்ல அண்ட் சோம்வார்பேட் அண்ட் மடிக்கேரிங் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அந்த ஹோம் ஸ்டேன்ஸ்றது இப்போ அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. பீப்புள் ஆர் ஓப்பனிங் தேர் டோர்ஸ், அதை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் டொமஸ்டிக் டூரிசம் வந்து க்ரோ ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நேற்று கூட நான் வந்து ராஜேஷ் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏற்காடுல 2 ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு. இதை வந்து எப்படி இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளால கொண்டு வர முடியும்? லேண்ட் இஸ் அவைலபிள். இன்னைக்கு வந்து லேண்ட் காஸ்ட் ரொம்ப கம்மியா கிடைக்கும். அட் த சேம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. பட் அதை வந்து கரெக்டா எப்படி யூட்டிலைஸ் பண்றது? ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ராமேஸ்வரம் போனோம் அப்படின்னா 3 நல்ல ஹோட்டல் தான் இருக்கு. ஒரு ஹயத் இருக்கு, ஒரு தைவிக் இருக்கு, 3வதா சரவணாவா ஏதோ ஒன்று 3 இருக்கு. இவ்வளவுதான் இருக்கு. ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வராங்க ராமேஸ்வரம் மட்டும். இந்த 2 ஹோட்டல் சேர்த்தாலே there is only 250 rooms. ஸோ அப்போ பொட்டென்ஷியல் இருக்கு. திருப்பதி நம்ம ஒரு டூரிஸ்ட் எக்ஸாம்பிளா அப்படி அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு நாளைக்கு 75,000 பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த 1 month வரல 75,000 பீப்புள் வராங்க. மொத்தம் ரூம்ஸ்னு பார்த்தாலே திருப்பதியில வந்து 5,000 ரூம் தான் இருக்கு. அந்த 5,000 ரூம்ல பிரீமியம் ரூம்ஸ்னு பார்த்தா நாட் ஈவன் 500. ஸோ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் இந்தியாலையும் தெர் இஸ் டூரிசம் டெவலப்மெண்ட். நிறைய டூரிஸ்ட் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க எல்லாருமே வந்து தே ஆர் லுக்கிங் அட் இன்டர்நேஷனல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருக்காவது ஹெல்ப் வேணா சொல்லுங்க, ஹி இஸ் ஃப்ரம் மணிப்பூர். அவர் வந்து கவுஹாட்டியில இருக்காரு, என் கூட ஒர்க் பண்ணவர் காஃபி டேல. ஹி இஸ் அ மணிப்பூரியன் அண்ட் வந்து ஹி இஸ் கரண்ட்லி லிவிங் இன் கவுஹாட்டி. நாங்களே வந்து when we wanted to travel to மேகாலயா, அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசி எப்படி போகணும், எங்கே வரணும், எந்த டைம்ல போகணும் அப்படின்னு. அண்ட் கம்ப்ளீட் நார்த் ஈஸ்ட். இது வந்து இந்தியாவில் வந்து நம்ம யாருமே பார்க்காத ஒரு இடம், அது அவைலபிளா இருக்கு. காஷ்மீர், எம்ஜிஆருக்கு அப்புறமா வேலைக்காரன் படத்துக்கு அப்புறமா நம்ம வந்து சிம்லா ஸ்பெஷலுக்கு அப்புறமா காஷ்மீரே பார்க்கல, தியேட்டர்ல கூட பார்க்கல, சினிமால கூட பார்க்கல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இட் இஸ் ஓப்பன்ட் அப். இன்னைக்கு லடாக்குக்கு நிறைய பேர் போறாங்க, பட் அது ஒரு டிஃப்ரெண்டான செக்மெண்ட். ஆனா ஒரு ஃபேமிலியா போறதுக்கு வந்து so much of opportunities இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ் பார்க்ஸ் இந்தியாவில் வந்து 25-26 ரிசர்வ் பார்க்ஸ் இருக்கு. டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். இது எல்லாமே பொட்டென்ஷியல், எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த கோவிட் கிரைசிஸ் பீரியட்ல ப்ராபப்ளி இந்தியா ஹேஸ் அ லார்ஜ் ஆப்பர்ச்சுனிட்டி டு லுக் அட் திஸ் இந்தியன் டூரிசம். ஸோ இது வந்து ஐ மீன் நான் இந்த சபைக்காக ரொம்ப ப்ராடா சொல்லிட்டு இருக்கேன். பட் ஐ திங்க் உள்ள டீப்பா எடுத்து நம்மளுடைய பேஷன் எங்க இருக்கு, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது ஐ திங்க் இட் இஸ் டெஃபினெட்லி அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் வந்து இப்ப டிரைவ் பண்ணிட்டு தே ஆர் டிரைவிங் டவுன் டு தாய்லாந்து போறாங்க, மலேசியா போறாங்க. இன்னைக்கு ரோட் ரூட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஸோ டிரைவ் பண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம காமெடி அப்படின்னு பண்ணி இப்போ ஒரு ஜோக் ஆக்கிட்டாங்க. பட் நித்யானந்தா அவர் வந்து he has traveled by road from India to wherever he is அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அட்வென்ச்சர், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஃபனா அப்படின்னு அமீர் கானுடைய ஒரு படம் வந்து அது எல்லாமே வந்து ஃபுல்லா ஐஸ்ல வந்து அங்க எடுத்தது. அதுக்குன்னு சில இடங்கள் இருக்கு, அங்க வந்து ஸ்கேட்டிங் பண்ணலாம், நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியக்கூட தெரியாது. ஸோ ஐ திங்க் தெர் இஸ் சோ மச் ஆஃப் டூரிசம் டிராவல் பொட்டென்ஷியல். ஒரு ஃபிளைட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு தான் போய் என்ஜாய் பண்ணோன்றது இல்லை. இந்தியாவில் நிறைய இருக்கு என்ஜாய் பண்றதுக்கு, பார்க்கறதுக்கு. நான் வந்து ஐ மீன் தமிழ் என்னுடைய அந்த ஐடென்டிட்டி ஒரு பக்கம். அட் த சேம் டைம் எனக்கு வந்து என்ன அப்படின்னா தாஜ்மஹால் இருக்கிறது இருக்கட்டும், அந்த கிரெடிட் யாரும் எடுத்துக்கல. ஆனா அதுக்கு ஒரு 700 இயர்ஸ் முன்னாடி நம்மளால ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கோயில் ஒன்று கட்டி வச்சிருக்காரு. அதை வந்து இன்னைக்கு யாராவது நினைச்சா கூட அதை வந்து ரீபில்ட் பண்ண முடியாது. இது வந்து ஜியாலஜிஸ்டும் சரி, சிவில் இன்ஜினியர்ஸும் சரி,
ஆர்கிடெக்சர்ஸ் பீப்புளும் சரி, they have said that இந்த ஸ்ட்ரக்சரை ரீக்ரியேட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம வந்து எவ்வளோ ஒரு ரிச் ஹிஸ்டரி இந்தியாவில் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் என்ன ஒரு ரிச் ஹிஸ்டரி நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் there is enough and more of tourism தான் நான் வந்து ஐ பிலீவ். கல்லணை இன்னைக்கு வந்து கல்லால கட்டின பில்டிங்லாம் உடஞ்சிருக்குது. அவர் வந்து 1000 வருஷம் முன்னாடி ஒரு டேம் கட்டி வச்சிருக்காரு, அதை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அங்கேயும் தண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றது. இந்த 10-15 மினிட்ஸ்க்காக சொல்றேன். இப்படி எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் என்னென்ன இருக்கு, எப்படி செய்யலாம். ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஜல்லிக்கட்டு பத்தி சொல்றாங்க. ஜல்லிக்கட்டு வந்து அந்த ஒரு வாரம் 10 நாள் எல்லாம் பேசிட்டு மறந்துடுறோம். அந்த பேலன்ஸ் 360 இயர்ஸ் அந்த கவுஸ் என்ன பண்றாங்க, புல்ஸ் என்ன பண்றாங்க, அதை எப்படி வளர்க்குறாங்க, இதை எப்படி ஒரு டூரிஸ்டா கொண்டு வர முடியும், அவங்களோட போய் அந்த ஃபார்ம்ல வந்து நம்மளால எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியும். மெட்ரோல இருக்கிற நிறைய ஃபேமிலிஸ் அக்ராஸ் இந்தியா அவங்க they want to go back and connect to their villages, to their hometowns. ஆனா இன்னைக்கு அந்த ஊர்ல யாருமே இல்லையே. அப்ப நான் யார்கிட்ட போய் கனெக்ட் பண்ணுவேன்? எங்க பாட்டெல்லாம் வந்து விவசாயம் பண்ணாங்க, இன்னைக்கு யாருமே இல்லையே. அப்படின்னும் போது அது ஒரு பேக்கேஜ், ஒரு 3 days 4 days அங்க போய் ஒரு நாட்டு நடக்குது, ஒரு ஹார்வெஸ்ட் பண்றது, ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல போகும்போது ராஜா, ஐ திங்க் டூரிசம் அண்ட் டிராவல் இஸ் ஹியூஜ். அது மெஷர் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியன் டூரிசம் நான் சொல்றேன். பர்சனலி ஏன்னா இந்த நார்த் ஈஸ்ட் பத்தி நீங்க சொல்லும் போது ஐ ஹேவ் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எங்களோட பிசினஸ் மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் நார்த் ஈஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ நான் டிராவல் பண்ணி போகும்போது எக்ஸலன்ட் பிளேசஸ், நல்ல பிளேசஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அங்க நான் மணிப்பூர் போயிருந்தேன், அங்க ஒருத்தர் சொன்னா இந்தியன் கம்முன்னா, டேய் விச் கண்ட்ரி ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு. இந்தியன் வரான்றான் மணிப்பூர்ல. எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ். பட் எக்ஸலன்ட் கண்ட்ரி டு எக்ஸலன்ட் ஸ்டேட் டு விசிட். அது ரொம்ப கம்மியா நம்ம போயிருக்கோம். தேங்க்யூ ஃபார் தட். நான் வந்து சிக்கிம் போயிருந்தேன் ஒரு 3 years பேக். அங்க வந்து 18,000 அடி 18,000 ஃபீட்ல வந்து குரு தொங்மார் அப்படின்னு ஒரு லேக் இருக்கு. குரு தொங்மார் அதுதான் வந்து இந்தியா டிபெட் பார்டர். ஒரு நாளைக்கு 20-25 பேர் தான் வருவாங்க. நாங்க வந்து கேங்டாக்ல ஸ்டே பண்ணோம். கேங்டாக்ல இருந்து வந்து லாச்சென் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம். கேங்டாக் டு லாச்சென் போறதுக்கு பை இனோவா இட் டுக் அஸ் 4 hours. மலைப்பகுதியில லாச்சென்ல இருந்து குருதொங்மார் போறதுக்கு இட் டுக் அஸ் 5 hours. காலையில 6 மணிக்கு கிளம்பி 11:30க்கு அங்க போய் சேர்ந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 14,500 feet வரைக்கும் ஏர்டெல் சிக்னல் டவர் வந்ததுங்க. ஐ வாஸ் ஆன் வாட்ஸ்அப், ஓகே, ஐ வாஸ் ஆன் ஃபேஸ்புக். 14,500 feet வரைக்கும் அந்த இடத்துல வந்து இந்தியா பார்டர் அவங்க செக் போஸ்ட் வந்து வச்சிருக்காங்க ஆர்மி. அங்க வந்து ஃப்ரீயா டீ காஃபி த்ரூ அவுட் த டே கொடுக்குறாங்க. பக்கோடா வந்து சேல் பண்றாங்க சின்ன பிரைஸ்ல. அது வர கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க அந்த யூனிட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அப்புறமா there is no மொபைல் நெட்வொர்க். அந்த குரு தொங்மார் லேக்ல வந்து 18,000 அடி ஃபீட்ல வந்து we spent 20-25 minutes. எங்க கைடு வந்து சார் இதுக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா நான் உங்களை வந்து தலையை மூடி தான் கூட்டிட்டு போனோம், மூச்சு போயிரும் அப்படின்னு சொல்லி எங்களை இழுத்துட்டு போனாரு. சரியல் அந்த இடம் வந்து போட்டோல பார்த்தா கூட நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த குரு தொங்மார் அப்படின்றத பத்தி நான் வந்து சொல்லியே ஆகணும், எஸ்பெஷலி கொரோனா கிரைசிஸ் டைம்ல. அவர் வந்து நம்ம காஞ்சிபுரத்துல தமிழ்நாட்டுல வளர்ந்த ஒரு ராஜா. அவர் வந்து புத்தருக்கு கன்வெர்ட் ஆகி அவர் வந்து சைனாக்கு போய் அங்க வந்து அந்த அந்த கலைகள்லாம் கத்து கொடுத்தவர். இது வந்து சினிமா மாதிரி இருக்கே அப்படின்னா சினிமா தான். 7ஆம் அறிவு படத்துல வரக்கூடிய அந்த போதி தர்மர் அப்படின்றவருக்கு தான் அந்த குரு தொங்மார் அப்படின்னு பேரு. அந்த குரு தொங்மார் வந்திருக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அந்த ஹிமாலயாஸ் ரீஜன்ல இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு வின்டர் டைம்ல தண்ணி வரதில்லை, குடிக்க தண்ணி இல்லைன்னு அவங்க பெக் பண்ணி ப்ரே பண்ணதுனால அவருடைய ஃபீட், அவருடைய பாதம் பட்டதுனால அந்த லேக் வந்து இன்னைக்கும் பீக் வின்டர்ல டிசம்பர் 31st ஜனவரி 1st வரைக்கும் ஃப்ரீஸ் ஆகிறது இல்லை. இது வந்து இட்ஸ் a geographic miracle. 18,000 feetல அந்த லேக் வந்து ஃப்ரீஸ் ஆகலைன்னா இது மிராக்கிள். அந்த தண்ணி வந்து கீழே இறங்கி வந்து அங்க இருக்கிற வில்லேஜஸ்க்கு வந்து அந்த டைம்ல கூட தண்ணி வருது. இது வந்து எத்தனை பேர் நம்ம போயிருக்கோம் அப்படின்னா கை ஒட்டி என்னை சொல்லிடலாம். இதெல்லாம் நம்ம 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 ஊரை பத்தி நம்ம சொல்லணும். சோ மச். நான் சொல்றது எனக்கு தெரிஞ்சது கை அளவு, ஒரு டிராப் தான் எனக்கு தெரியும். நான் லடாக் போனதில்லை, லடாக் போக விரும்பல. ஏன்னா அது வந்து ஒரு கஜன்னு ஆயிடுச்சு. 3 Idiots படம் எடுத்தாங்க, அப்புறம் நண்பன் எடுத்தாங்க, அப்புறம் இன்னும் நிறைய படம் வந்து அது ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வி வாண்டட் டு கோ சம்வேர் டு ஹிமாலயாஸ் வேர் ஆளுங்களே இல்லாம வெறும் மலையும் ஸ்னோவும் மட்டும் பாக்குற மாதிரி. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். அது மாதிரி நிறைய இருக்கு. அன்எண்டிங்கா வந்து டூரிசம் சொல்லலாம். ஸோ
specific to furniture, since it is more of a furniture cluster, Mahendran sir, being the top boss of the unit, உங்களுடைய queries ஏதா இருந்தா happy to take. Sir, Chairman, any questions இருக்கு Chairman regarding this? Naren sir. நீங்க ஏதாவது கேட்டீங்களா? பரிசை கேட்க நினைச்சேன், பரிசை கேட்க நினைச்சேன். ஆமா. நீங்க கேட்டீங்க. ஓகே. லாட்ஜிங் பத்தி சொல்லல சார், சொல்லல. லாட்ஜிங்ல வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகுனே ஓரளவுக்கு எல்லாமே. லாட்ஜிங் எல்லாமே. அந்த கிளீனஸ் கேட்பாங்க. ரைட் சார். சார் லாட்ஜிங் வந்து டெஃபினட்டா வந்து நான் இதை 2 விதமா பாக்குறேன் சார். ஒன்னு வந்து யூஆர் ரைட், இன்னைக்கு வர கஸ்டமர் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. யாருமே இங்க ஹோட்டல் ரன் பண்ணா நிறைய ஹோட்டல்ஸ்ல வந்து ஒரு கெஸ்ட் காலி பண்ணிட்டு போனா அந்த என்னென்ன வாஷ் பண்றது இல்லைங்க. அதை அப்படியே வந்து உதறி போட்டு தலைகீழ போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி. இது வந்து ஒரு நிஜம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒத்துக்கணும். இது நம்ம இல்லைன்னு சொல்லிக்கலாம், பட் இதுதான் ரியல். ஏன் அப்படின்னா அந்த காஸ்ட் ஆஃப் ட்ரை கிளீனிங் இஸ் சோ ஹை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதை எடுத்துட்டு போறது வருது, லாஜிஸ்டிக்ஸ், அதுக்கும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்தாங்க, வாட்ஸ்அப் வந்தாங்க, மை லாண்ட்ரி வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க, ட்ரை பண்ணாங்க. அவங்களாலையும் கட்டுப்படி ஆக முடியல. ஆனா இந்த கோவிடுக்கு அப்புறமா forget a mattress or a linen, I think அந்த டவல கூட இன்னைக்கு ரொம்ப 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 யோசிக்க போறாங்க. ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ் வந்து டெஃபினட்டா இட் வில் இன்க்ரீஸ், அது கண்டிப்பா இருக்கு. ஆனா இதுல அப்சைட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப அதுதான் நான் சொல்றது, இந்த இன்டர்நேஷனல் டூரிசம் குறைய, டொமஸ்டிக் டூரிசம் இன்க்ரீஸ் ஆக, நம்ம சர்வீஸ் பெட்டரா கொடுக்கும்போது கஸ்டமரை நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். நம்ம வந்து பெட்டர் சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது கஸ்டமருக்கு கண்கூடா தெரியும். அப்படி இருக்கும்போது ஐ திங்க் கஸ்டமர்ஸ் வந்து கொடுக்குற கஸ்டமர் கொடுப்பாங்க, பார்கெயின் பண்றவங்க பார்கெயின் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட் பிசினஸஸ்ல இருப்போம், எல்லாருமே 5 ஸ்டார் லாட்ஜிங் பண்ண முடியாது, எல்லாருமே டாப் கிளாஸ் ஹோட்டல்ஸ் ரன் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஐ திங்க் கிளீன்லினஸ் ஹைஜீன் கோட்ஸ் டெஃபினட்டா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் எல்லாத்துலயுமே. இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ், சோ நோ டவுட் அபௌட் இட். ராஜா, மிஸ்டர் அம்ரித் ஏதோ क्वेश्चन கேட்டிருக்காரு சார். அதெல்லாம் அது நிறைய क्वेश्चंस வந்திருக்கு. இப்ப அதுல வந்து இப்ப மிஸ்டர் அஜித் வந்து has asked some question. Ajit Bora, can you please come into the screen please? Mr. Ajit Bora. இல்ல அவருக்கு ஃபோன் வந்து क्वेश्चन நீங்க படிச்சிருங்க, நீங்க क्वेश्चन படிச்சிருங்க. இல்ல நிறைய இது வந்து நிறைய क्वेश्चंस மேல போயிட்டு, ஏன்னா இப்ப क्वेश्चंस வர போயிட்டே இருக்கு. ஏன்னா I want to scroll down. நான் அஜித் போராவோட क्वेश्चन நான் படிச்சிட்டு இருக்கேன் actually incidentally. He's talking about the funds flow பத்தி ஒரு பெரிய கேட்டிருக்காரு. அந்த fund cycle, I don't know if you are hearing us, Mr. Ajit Bora, for various service industries, transporters, travel agencies, small vendors, water supplier, and the credit cycle எப்படின்னா, yes, credit cycle is going to be very badly affected. காலையில நேத்து நைட் 8:45 I had a call with my sales team. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னது வந்து கிரெடிட்ல ஸ்டாக் கொடுக்கறத ஒப்பிக்கும் குறைங்க, ஏன்னா delinquency is only going to increase. Last month collections has been poor, has been worse. அப்படி இருக்கும்போது பிசினஸ் கொடுத்து அடுத்த மாசம் ஃபுல்லா தூங்காம உடம்பு வந்து பிசினஸோட ஹெல்த்தையும் கெடுத்துக்கிட்டு நம்ம ஹெல்த்தையும் கெடுத்துக்கிட்டு ஐ திங்க் இட்ஸ் a trap. ஸோ அந்த ட்ராப்ல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். பிரீஃபா சொல்றேன் அஜித் சார், இது வந்து ரொம்ப டீடைல்டா இந்த ஃபோரம்ல இந்த ஃபண்ட் ஃப்ளோ பத்தி பேச முடியாது. ஐ திங்க் ஈச் பிசினஸ் ஹாஸ் டு டேக் வெரி வெரி கால்குலேட்டட் அப்ரோச். நான் அதை கால்குலேட்டட் ரிஸ்க்னே சொல்ல மாட்டேன், பிகாஸ் என்னுடைய டெஃபினேஷன்ல if it is a risk it cannot be calculated, if it is calculated it cannot be. இது மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பவுண்ட். இது அதனால ஒரு கால்குலேட்டடான அப்ரோச் எடுக்கணும். அந்தந்த பிசினஸ்க்கு நீங்க வந்து எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சேர் பார்ட்ஸ் அண்ட் சேர்ஸ்னு போட்டிருக்கீங்க. இந்த பிசினஸ் இந்த அளவுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு என்னால டைரக்டா திங்க் பண்ணி சொல்ல முடியல, பட் ஐ திங்க் இட் வில் டெஃபினெட்லி கெட் இம்பாக்டட். ஏன்னா நான் நிறைய பேர்ட்ட என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இனிமே இவ்வளவு பெரிய ஆஃபீஸ்லாம் நமக்கு வேணுமா? நிறைய பிசினஸ் நம்ம நிறைய ஒர்க்கை வந்து மேபி வி கேன் டூ இட் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ். இது ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப நல்ல மீடியமா இருக்கு. 500 பேர் ஜாயின் பண்ணாங்க, 100 பேர் போயிட்டாங்க இந்த 10 நிமிஷத்துல. 400 பேர் இருக்காங்க, 400 பேர் நம்ம பேசிட்டு இருக்கோம், எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா எதுக்கு இவ்வளவு பெரிய ஆஃபீஸ் கான்ஃபரன்ஸ் ரூம்லாம் வேண்டியதே இல்லையே, மேபி வி கேன் ரெடியூஸ் அப்படின்னு கூட நினைக்க தோணுது. ஸோ அது குறையும் போது அந்த ரியல் எஸ்டேட்டுடைய ரிக்வயர்மெண்ட் போது proportionately maybe there is a reduction of chairs also. Sorry Ajit sir, I'm giving you some bad news. I think the way I see it, I think the consumption of office furniture
அண்ட் ஆல் ஆஃபீஸ் சப்ளைஸ், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு கால்குலேட்டரா இருக்கலாம், ஒரு ஒயிட் போர்ட் பென்னா இருக்கலாம், மேபி இட் வில் கம் டவுன். பிகாஸ் ஆஃபீஸஸே குறையும் போது ஆஃபீஸ் கன்சம்ஷன் வந்து குறையறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப ப்ரீச்சியா ஐ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட், பட் ஐ திங்க் ஃபண்ட் ஃப்ளோ எல்லாருமே நீங்கெல்லாம் எவ்வளோ வருஷமா பிசினஸ்ல இருக்கீங்க, ஃபண்ட் ஃப்ளோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வருதோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடக்கூடாது, வரும்னு எதிர்பார்த்தும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா வரல அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அவஸ்தைப்பட போறது நம்ம தான். ஸோ ஐ திங்க் கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, ஐ திங்க் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி a பிக் சேலஞ்ச். பேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அது எவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்க, எவ்வளோ பண்ணுவாங்கன்றது வந்து யாருக்குமே எந்த பதிலுமே இல்லை. டு தி எக்ஸ்டென்ட் த டாப் பியூரோக்ராட்ஸ், டாப் மினிஸ்டர்ஸ்க்குமே வந்து they don't have a clue as we speak because they are still working. Every day they are reworking. Every day இன்னும் கொஞ்சம் பண்ணணுமோ, இன்னும் கொடுக்கணுமோ, இன்னொரு பூஸ்டர் கொடுக்கணுமா, இன்னொரு ஸ்டெராய்டு கொடுக்கணுமா, இப்படிதான் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் திங்க் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஐ டோன்ட் திங்க் இதுக்கு as we speak we have an answer at all. இதுல வந்து இன்னொருத்தர் வந்து நிறைய பேர் வந்து நீங்க வந்து இந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில வந்து 2 ஜாயிண்டோட ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால நிறைய கொஸ்டின் ஜுவல்லரி பத்தி சொல்ல மாட்டேன்றாங்க. ஜுவல்லரி பத்தின்னு சொல்லிட்டு நிறைய இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஜுவல்லரி வேஸ்டா வருது. Sure. Yes, I've been very, very fortunate to work with 2 top jewelers from Tamil Nadu. Consulting role la வந்து தங்கமயில் and of course AVR jewelers. 2 பேரு கூடயும் தொடர்ந்து பேக் டு பேக்கா ஒரு க்ளோஸ் டு 1.5 years 2 years ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. கோல்டு வந்து இட்ஸ் a very tricky product. ஒரு கோவிட் ஸ்டார்ட் பண்ணும்போது we saw that the gold prices came down. அதுக்கப்புறமா வந்து ஒரு பீரியட்ல கோல்ட் prices இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இஸ் ஹோர்டிங். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோர் தென் கேஷ், ஐ திங்க் இந்தியன்ஸ் ஹோர்ட் கோல்டு. ஹோர்டுனா வந்து பதுக்கி வைக்கிறது, பதுக்கலுக்கு பேர் ஹோர்டிங் அப்படின்னு பேரு. ஹோர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னா வந்து ஹிஸ்டாரிக்கலா கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் ஹவ் பீன் ஃபார் ஹையர் தேன் மெனி அதர் பேப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பேப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா ஒரு ஸ்டாக்கா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம். ஐ எம் நாட் இன் ஸ்டாக் மார்க்கெட், பட் அப்கோர்ஸ் நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன அடி என்ன மார்க்கெட் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்பவும் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா வந்து கோல்டுன்னு இருக்கும்போது கையில ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், நல்ல தூக்கம் வரும், வீட்டுல ஏதோ இருக்கு அப்படின்ற அந்த ஒரு இது. ஸோ கோல்டு ஜுவல்லரி, ஐ திங்க் இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். நான் போத் தங்கமயில் அண்ட் ஏவிஆர் கூட நிறைய டிஸ்கஷன்ஸ். இந்த கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் என்னுடைய கணிப்புல நான் வந்து லாஸ்ட் 4-5 years எப்படி பார்த்திருக்கேன் அப்படின்னா, the consumption of gold ornaments வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து there is 2 types of jewelry. ஒன்னு வந்து அந்த ட்ரெடிஷனல் வெட்டிங் ஜுவல்லரின்னு சொல்றோம். then we have day to day wear. இன்னைக்கு நிறைய விமென் வந்து மெட்ரோஸ்லயும் சரி, ஸ்மால் சிட்டிஸ்லயும் சரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போறாங்க, which was not the case 30-40 years back. ஸோ வீட்டுல இருக்கும்போது போடக்கூடிய நகைகளும் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல என்ன பொசிஷன்ல இருந்தாலும் என்ன ரோல்ல இருந்தாலும் அவங்க போடக்கூடிய அந்த நகைகள் வந்து இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதோடைய டேமேஜ் டிஃப்ரெண்டா இருக்கு, அதோடைய ஃபிட் அண்ட் ஃபினிஷ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ தேர்ஃபோர் அதனுடைய கன்சம்ஷன் பேட்டர்ஸும் சேஞ்ச் ஆயிருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மில்லினியல்ஸ் 2000க்கு அப்புறமா பிறந்தவங்க, ஜென் ஜி 90sல பிறந்த கிட்ஸ், 90s கிட்ஸ்ன்னு சொல்றோம். இவங்களுக்கு வந்து அந்த ஜுவல்லரி அப்படின்னு வரும்போது இது வந்து அகேஷனுக்கு மட்டும்தான் ஜுவல்லரின்ற மைண்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ ஒரு வெட்டா நல்லா அழகா நல்லா ஜுவல்லரி கொடுக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு ஈவெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா they have to wear. டே டு டேக்கு வந்து they don't even want to wear. ஒரு 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 தவறான வளையல் வாங்குறாங்க அப்படின்னா that is replaced with a watch. அந்த வாட்ச் வந்து ஒரு ஒமேகாவா இருக்கலாம், இல்ல ஒரு 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 டெக்னாலஜி வாட்சா இருக்கலாம், ஒரு ஆப்பிள் வாட்சா இருக்கலாம், ஒரு வேரபிள்ஸ்ன்னு சொல்றாங்க இன்னைக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது வந்து நான் சொல்றது டாப் எண்ட்ல. அங்கேயே வந்து the consumption pattern has changed. தாலி கொடி ரொம்ப சரியான ஒரு ப்ராடக்டா இருந்தது, இன்னைக்கும் இருக்கு. பட் அது டெய்லி யூசேஜ்க்கு இல்லை. டெய்லி யூசேஜ்க்கு there is something slightly more அந்த அந்த சொசைட்டி அவங்க பழகிற அந்த ஊர் மக்களுக்கு அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா வந்து ஜுவல்லரி ரீட்டைல் இந்த பீரியட், அஃப்கோர்ஸ் நம்ம லூஸ் பண்ண அந்த 40-50 days ஆஃப் ரீட்டைல் சேல ரெக்கவரே பண்ண முடியாது. ஒரு சின்ன அப்டிக் கிடைக்கும், அவ்வளவுதான் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து அது போனதுதான். பட் இது வந்து கம்ப்ளீட்டா குறையில நெகட்டிவா ஐ டோன்ட் திங்க் ஸோ.
gold prices பத்தி I cannot comment. I'm not an expert in that. I can talk more on the consumer side. Consumer behavior பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கோவிட் வந்து கோல்டு கன்சம்ஷன் குறையுமா அப்படின்னா ப்ரொபோர்ஷனட்டா குறையும். கையில இருக்கிறதுக்கு நான் முன்னாடி எவ்வளவு சேவ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் இப்போ வந்து மேபி ஐ வில் பை லிட்டில் லெஸ். ஆனா கம்ப்ளீட்டா நெகேட் ஆகும்னா கிடையவே கிடையாது. கோல்டு ரீட்டைல் வில் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட், அதுல சேஞ்சே கிடையாது. பட் அவங்க வாங்கக்கூடிய நகைகள், அவங்க வாங்கக்கூடிய டிசைன்ஸ், அவங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட், அந்த யூசேஜ் அது வந்து நிறைய சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கோல்ட்ல ரெண்டு பார்ட் நான் பார்க்குறேன். ஒன்று பிரைசிங், ஒன்று கன்சம்ஷன். பிரைசிங் இஸ் மார்க்கெட் ட்ரிவன், கன்சம்ஷன் இஸ் மோர் கன்சியூமர் ட்ரிவன். அதுல ஒரு பெரிய டிப் வர மாதிரி ஐ டோன்ட் திங்க், எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் ஸோ. இட்லி வடை சாப்பிட்ற மாதிரி கோல்டு வாங்கிட்டு தான் இருப்போம்னு நினைக்கிறேன். Fine, fine, fine. So last question with Amrit has asked one or a question கேட்டிருக்காரு. I'll ask Amrit to come online and ask you the same questions, please, sir. Yeah, please. Hi, Amrit. வாங்க. Amrit, please. Sir, is it audible? Yes, please. Yeah, yeah. சொல்லுங்க. ஒரே நிமிஷம் சார். Sir, what is your important metrics which you see generally, sir, for a retail like shelf space? And the money, what are the key metrics like retail should focus on? Can you share more about that? Sure, sir. எந்த vertical கேக்குறீங்க நீங்க? எந்த vertical? Supermarkets. Great. ஸோ என்னுடைய வாழ்க்கை நான் ஆரம்பிச்சதே ஃபுட்பால்ல தான். ஸோ ஒரு ஸ்டோர் மேனேஜரா இருந்து அங்கேருந்து ஏதோ படிப்படியா அப்படி இன்னும் தவழ்ந்துட்டு தான் இருக்கேன். இன்னும் எழுந்தே நிக்கல, நான் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது வந்து ஷெல்ஃப் லெவல் ROI. இதுதான் எங்களுக்கு டெய்ரி ஃபார்ம்லாம் சொல்லி கொடுத்தது. ஒரு ஷெல்ஃப் இருக்கு அப்படின்னா, அந்த கண்டோலா ஷெல்ஃப் இருக்குன்னா அந்த ஷெல்ஃப்ல எவ்வளோ ROI வருதுன்ற மெஷர் பண்றது தான் எங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தது. எல்லா ஷெல்ஃபையும் ஒரே ROI வருமானா வராது. ஒவ்வொரு ஷெல்ஃபுக்கும் ஒரு ROI இருக்கணும், ஒவ்வொரு ரேக்குக்கு ஒரு ROI இருக்கணும், அதுக்கப்புறமா எவ்ரி ஸ்கொயர் இன்ச்சுக்கு ஒரு ROI இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பெருமைக்காக சொல்ல, இன் மெனி ஷாப்ஸ் லெவிஸ்டா அவுட் செல்ஸ் ப்ரூ ஆர் நெஸ்கேஃபே. மெனி ஷாப்ஸ். சில ஷாப்ஸ்ல வி ஆர் இன்சிக்னிஃபிகண்ட். நாங்கெல்லாம் போனா வந்து சார் இருக்கு சார், ஏதோ இருக்கு விக்கெட்டுமே அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தையில சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது as a customer, I think customer requires a mix of everything. So வந்து அந்த ஷெல்ஃப் லெவல் ROI, ஜிம் ராய் அப்படின்னு சொல்றோம், கிராஸ் மார்ஜின் ROI பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஷெல்ஃப், டிஃப்ரெண்ட் ரேக்ஸ், அந்த அமால்கம், அந்த மிக்ஸ், இது வந்து பொள்ளாச்சியில டிஃப்ரெண்டா இருக்கும், திருச்சியில டிஃப்ரெண்டா இருக்கும், மதுரை சென்டர்ல டிஃப்ரெண்டா இருக்கும், மதுரை சபர்ப்ல டிஃப்ரெண்டா இருக்கும், டி நகர்ல டிஃப்ரெண்டா இருக்கும், சென்னையில OMRல வேற மாதிரி இருக்கும், அம்பத்தூர்ல வேற மாதிரி இருக்கும், ஒரே செயினா கூட இருக்கும். இது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அந்தந்த மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரி போகுது, அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் என்ன விரும்புறாங்க. சில மார்க்கெட், சில ஏரியா, சில ஜியோகிராஃபி, சில பின்கோடுல அன்பிராண்டட் ப்ராடக்ட் தான் நிறைய விற்கும். அன்பிராண்டட்ல ஆப்வியஸ்லி தி அட்வான்டேஜஸ் யூ கெட் ஹையர் மார்ஜின்ஸ். ஆனா அன்பிராண்டடா விற்கும் போது அந்த கடையோடைய பொசிஷனிங்கும் அன்பிராண்டடா ஆயிடும். ஏன்னா அந்த கடைக்காரர் வந்து தொடர்ந்து அன்பிராண்டடா வாங்கிட்டு இருப்பாரு. எல்லாமே அன்பிராண்டடா வரும்போது பிராண்டட் ப்ராடக்ட் உடைய தாக்கம் குறைஞ்சிடும். திடீர்னு கன்சியூமர் மாறிடுவாங்க. திடீர்னு எப்படி சார் மாறுவாங்கன்னா, நியூ செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு குழந்தை டிவியில் ஒரு சாக்லேட் அது கேட்கறாங்க. அந்த கடைக்காரர் அந்த இடத்துல அந்த ப்ராடக்டை வைக்கல அப்படின்னும் போது அந்த கஸ்டமர் வந்து அந்த நாள் சொல்றோம், அந்த நாள் the customer will go to another shop. நான் எப்பவுமே சொல்றது வந்து கஸ்டமர் நம்ம கடைக்கு போகவே மாட்டாங்க. நம்ம தான் பக்கத்து கடையோடைய கதவை திறந்து விட்டு அங்க போங்கன்னு அனுப்பி விடுவோம். நம்ம தான் அனுப்புறோம், கஸ்டமர் எல்லாம் போகவே மாட்டாங்க. கஸ்டமர் இங்க வந்து பழகிட்டாங்க, இப்போ இது ஃபெமிலியாரிட்டி இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. நம்ம என்ன பண்றோம், பக்கத்து கடைக்காரனுடைய கதவை திறந்து வாங்க வாங்கன்னு அவங்களுக்கு நம்ம விளம்பரம் பண்றோம். பை டிஃப்ரெண்ட் திங்ஸ். அவங்களுக்கு வேண்டியது கொடுக்கலாம், அவங்களுக்கு வேண்டிய ப்ராடக்ட் நம்ம வைக்கலாம், அவங்களுக்கு வேண்டிய ப்ராடக்ட் அவங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப வைக்கலன்னா. ரீட்டைல மர்ச்சன்டைசிங் உடைய சிங்கிள் லைன் டெஃபினேஷன், ரைட் பிளேஸ் அட் டைம், இதுதான் மர்ச்சன்டைசிங். த ரைட் ப்ராடக்ட் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் பிரைஸ் அட் த ரைட் டைம், இதுதான் மர்ச்சன்டைசிங். கோவிட் டைம்ல பாருங்களேன், நிறைய கடைகள்ல ப்ரூ நெஸ்கேஃபே இல்ல, அதனுடைய பெரிய பெனிஃபிட் லெவிஸ்டாக் வந்திருக்கு.
அந்த லெவிஸ்டா ஒரு தடவை சாப்பிட்டா there is a very high chance that they will come and buy again. அது வந்து அவங்க செகண்ட் டைம் கேட்கும்போது கடைக்காரங்களுக்கு ஓஹோ இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது நீங்க கேட்டது வந்து ரொம்ப ஒரு ஜெனரிக்கான ஒரு கொஸ்டினால ஜெனரிக்கா சொல்றேன் ரெஸ்பான்ஸ். ஷெல்ஃப் லெவல்ல, ரேக் லெவல்ல யூ ஹேவ் டு மெஷர் ஜிஎம். ஓகே சார், இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார். உங்க வீடியோ கமர்ஷியல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது நீங்க லெவிஸ்டா லான்ச் பண்ணும்போது. இந்த பஸ் பின்னாடி இந்த வீடியோ எல்லாம், ஸோ நீங்க ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்கு இல்ல ஸ்பெசிபிக் பிராண்ட்ஸுக்கு எப்படி சார், ஹவு இஸ் த வீடியோ, ஹவு வாஸ் த ரீச், உங்க ROI எப்படி இருந்தது? நீங்க ஸ்பெண்ட் பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் வீடியோக்கும் கமர்ஷியலுக்கும் ROI எப்படி இருந்தது சார்? ஹவ் வாஸ் யுவர் சேல்ஸ்? இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन சார். நான் லெவிஸ்டா ஜாயின் பண்ணி என்னையோட 104 நாள் தான் ஆகுது, 104 டேஸ் தான் ஆகுது. லெவிஸ்டா இஸ் 27 சோல்ட் நவ். இங்க கொடுக்குற எல்லா கிரெடிட்டும் இந்த டீம், முன்னாடி இருந்த டீம், அந்த அட்வர்டைசிங் ஏஜென்சி அண்ட் கன்சல்டன்ட்ஸ், அட்வைசர்ஸ், முன்னாடி இருந்த சேல்ஸ் சீனியர் பீப்புள், இவங்க எல்லாம் போட்ட எஃபர்ட்னுடைய அவுட்கம் தான் இன்னைக்கு நீங்க அந்த பிராண்டை பத்தியே நிறைய பேர் பாசிட்டிவா பேசுறாங்க. பட் லுக்கிங் பேக் as somebody who runs this company today, இந்த பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரீச் ஆயிருக்குன்றது நல்லா தெரியுது. அந்த அட்வர்டைசிங் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. ATL வந்து ரொம்ப பெரிய லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிராண்டை லான்ச் பண்ணும்போது. நிறைய பிராண்ட் வந்து என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப லோக்கலைஸ்டா, ரொம்ப ரீஜனலா போயிடுறாங்க. அதனால வந்து மக்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல அந்த பிராண்ட் தெரியறது இல்லை. லெவிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்த முன்னாடி இருந்த டீம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they have done very fantastic ATL activities. ATLனா above the line advertising, அது டிவி, ஹோர்டிங்ஸ், அவுட்டோர், பஸ்ஸஸ், பஸ் ஸ்டாப்ஸ், கேம்பெயின்ஸ், பிளஸ் கடையிலையும் அந்த ப்ராடக்ட் அவைலபிளா இருந்தது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னதான் விளம்பரம் பண்ணாலும் உள்ள சரக்கு நல்லா இல்லைன்னா விற்காது. ஸோ இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த பிராண்ட் வந்திருக்கு அப்படின்னா அதனுடைய மெயின் கான்செப்ட், அந்த மெயின் காரணம் என்னன்னா, இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் காஃபி. நான் வந்து ஒரு 23, 25, 27 இயர்ஸா ஐம் காஃபி ட்ரிங்கருங்க. நான் வந்து ஐ ட்ரிங்க் 5 to 6 cups ஆஃப் காஃபி எவ்ரி டே, பிஃபோர் லெவிஸ்டா, ஆஃப்டர் லெவிஸ்டா. ஆனா லெவிஸ்டா சேஞ்ச் வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு விஷயம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. என்னன்னா, ஐ ஹவ் ஸ்டார்டட் ட்ரிங்கிங் இன்ஸ்டன்ட் காஃபி. நான் என் வாழ்க்கையில வந்து ப்ரூ நெஸ்கேஃபே குடிச்சதே கிடையாது. எங்கேயாவது போய் யாராவது ஒரு ப்ரூ நெஸ்கேஃபே மாதிரி ஏதாவது கொடுத்தா கூட ஒரு 2 சிப் மரியாதைக்காக சாப்பிட்டு வச்சிருவேன். ஐ வில் நாட் ட்ரிங்க். நான் ஆசைப்பட்டு ருசிக்காக சாப்பிட மாட்டேன், நான் கொடுத்த ஒரு கர்டசிக்காக சாப்பிடுவேன். ஆனா இந்த லாஸ்ட் 100 daysல வந்து நான் வந்து எவ்ரிடே ஐ ட்ரிங்க் 4 cups ஆஃப் லெவிஸ்டா இன் மை ஆஃபீஸ். காலையில 10 o'clock ஒன்று, 11:45, 12 o'clock ஒன்று, 3 o'clock ஒன்று, 6 மணிக்கு ஒன்று. டெய்லி 4 cup ஆஃப் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. நான் ஏதோ இந்த செஷன்ல ஒரு ரிஜெக்ட் பண்ணி விளம்பரம் பண்ணேன்னு நினைக்கவே வேண்டாம். தட் ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அது வந்து ரொம்ப அழகா அந்த டீம், அட்வர்டைசிங் டீம் வந்து ட்ரை பண்ணுங்க, மாறிடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் மாறிட்டேன் பர்சனலி. இது வந்து விளம்பரமே கிடையாது, நான் சாப்பிட்டதே கிடையாது. எங்க ஃபேமிலிலேயே யாருமே வந்து they don't drink instant coffee. We drink only filter coffee. இந்த கோவிட் பீரியட்லயுமே ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் 3 weeks வந்து எங்க லோக்கல் ஏரியா முண்டகனியம்மன் கோயில் மயிலாப்பூர்ல இருந்து அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து 22 years காஃபி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஃபில்டர் காஃபி ஒரு பர்டிகுலர் பவுடர், அது மிக்ஸ் வந்து எங்க ஃபாதருக்கும் அவருக்கு மட்டும் தான் தெரியும், எங்களுக்கே தெரியாது. அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, அவங்க எடுத்து வைப்பாங்க, வாங்கிட்டு வந்துருவாரு. அது அந்த மாதிரி. பட் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, என்னதான் விளம்பரம் செஞ்சு ATL, BTL எல்லாம் பண்ணாலும் ஃபைனலா ப்ராடக்ட் நல்லா இருக்கும். லெவிஸ்டாவுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, ப்ராடக்ட் நல்லா இருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் ஆர் கமிங் அண்ட் பர்ச்சேசிங் ஒன்ஸ் அகெயின். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட் வந்த அப்புறமா என்னுடைய அட்வர்டைசிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் மெயின்லைன் அட்வர்டைசிங் எதுவுமே நான் வந்து எடுக்கல. அப்போ தந்தி டிவில அவங்க CEO கிட்ட பேசும்போது ஏதாவது பண்ணோம், ராஜ்சேகர்னு ராஜ்குமார் ஏதாவது பண்ணோம்னு பேசும்போது, சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லி ஒரு ரொம்ப அழகா ஒரு கான்செப்ட் அனுப்பிச்சாங்க. 15 minutes தான் நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணோம். பட் வித்தின் த நெக்ஸ்ட் 24 hours இட் காட் இம்ப்ளிமெண்டட். அதுதான் வந்து நீங்க இந்த தந்தி டிவில பார்த்துருப்பீங்க. அது 2-minute வீடியோ. கொரோனா வந்து தடுப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லி. தந்தி டிவி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு டூ திஸ் பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வித் லெவிஸ்டா. நாங்க பண்ணதை பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பிராண்ட் இதை பண்ணிட்டாங்க. நாங்க இதை வந்து தந்தி டிவில செஞ்சதை பார்த்து இன்னும் 2 நியூஸ் சேனல்ல என்ன அப்ரோச் பண்ணாங்க, இதே மாதிரி பண்ணலாம்னு. ஐ சரி இல்லைங்க, இதே மாதிரி பண்ண முடியாது, வேற ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க, வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எதுக்குன்னா, ஒரு ஐடியா ஒரு தடவை தான் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இருக்கணும், அந்த இனோவேஷன் இருக்கணும், டிஸ்ரப்ஷன் இருக்கணும்.
இப்பவும் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் வி ஆர் ஒர்க்கிங் ஆன். நீங்க பாப்பீங்க இன்னொரு ஃபியூ ஹவர்ஸ்லயோ ஃபியூ டேஸ்லயோ யூ வில் see that. ஸோ விளம்பரம்ன்றது வந்து ஜென்ரலா ஒரே மாதிரி பண்ணாம அண்ட் லெவிஸ்டாக்குன்னு ஒரு லெகசி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க என்னுடைய ப்ரிடிசஸர்ஸ். இப்படிதான் வந்து பிராண்டை வந்து கொண்டு போகணும்னு சொல்லி. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர் ரொம்ப ஹெவியா வேற உட்காந்துருக்கு. ஸோ டிஃப்ரெண்டா பண்ணணும், கேர்ஃபுல்லா பண்ணணும், கரெக்டா பண்ணணும் அப்படின்றது. ROI பொறுத்த வரைக்கும் சார், ஒரு FMCG பிராண்ட் லான்ச் பண்ணும்போது being a company with very traditional coffee background, hundreds of acres of coffee plantation, exporting for the last 2 decades, and instant coffee manufacturing for almost 10-12 years ன்னு பண்ணும்போது obviously there's a lot of legacy. The people behind know, and the வந்து சோ பண்ற டைம்ல இருந்து காஃபி வெளில எடுக்கிற வரைக்கும் they know how to manage that entire supply chain. ஸோ அப்படி வரும்போது அந்த எக்ஸ்பர்டீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹவ் ஆல்சோ பீன் தேர். த கம்பெனி ஹஸ் பீன் வெரி, த ப்ரொமோட்டர்ஸ் எஸ்பெஷலி they have had a very great strong vision to invest and nurture the brand. நல்லா க்ரோ பண்ணணும், நல்லா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு இன்னைக்கு காலையில வரைக்கும் அந்த சப்போர்ட் எனக்கு வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அக்ராஸ் எவ்ரி ஒன் இந்த டீம். இந்த கிரைசிஸ்லயும் வந்து பெருமைக்காக சொல்லல, நான் இந்த ஏதோ வீடியோ பேசுனேன்னு சொல்லல, எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் April 1 வந்து எல்லாருக்குமே சேலரி போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதான ஒரு விஷயம். அது ஏன் அப்படின்னா வந்து அந்த ரெஸ்பான்சிபிள் கார்பரேட் கரெக்டாக பண்ணணும். கிட்டத்தட்ட 250 people ஆர் தேர் இன் மை டைரக்ட் டீம், சேல்ஸ் டீம்ல 125 people ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்காங்க. வி ஹேவ் 100 promoters. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே கரெக்டாக போய் சேரணுன்றது வந்து ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ROI வந்து மெஷர் பண்றது வந்து there are various metrics. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ஃபோரம்ல சொல்றீங்க சார் நான் பார்த்தேன் அப்படின்னா அப்போ ROI வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். சூப்பர் சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் பாஸ்ட் 2 hours எங்களை வந்து ஃபுல்லா லைவாவும் இன்ட்ராக்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். வெரி வெரி யூஸ்ஃபுல் செஷன் சார். ராஜா, நாளைக்கு இப்போ ஸ்பீக்கர் யாருன்னு சொல்லிட்டு ஓட் ஆஃப் டைம். ராஜா அன்மியூட். ராஜா அன்மியூட். எஸ், ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். நிறைய கொஸ்டின்ஸ் வந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. சாரோட இமெயில் ஐடி இருக்கு, அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க கொஸ்டின்ஸ் எது பண்ணுங்க, கண்டிப்பா சார் வந்து ஷேர் பண்ணுவாரு. இந்த கொஸ்டின்ஸ் படிக்கும்போது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி என்னன்னா நடுவில் அட்வர்டைஸ் பண்ணிடுறாங்க, அவங்களோட ஓன் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுல வந்து ஒரு 10 இது இருக்கு, காப்பி பேஸ்ட் தான் அவங்களுக்கு ஈஸி. அதனால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறதுல ஒரு பெரிய சிரமம் இருக்கு. ப்ளீஸ் அந்த ஆன்ல இந்த ஆட்ஸ் வந்து நடுவில் போடாதீங்க ப்ளீஸ். அது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்கும் போது அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டா இருக்கு, ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது யூ நோ த டிஃபிகல்டிஸ். அதனால ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அந்த கொஸ்டினை கொண்டு போய் ஸ்பீக்கர்ட்ட சேர்த்ததுல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கு. அதனால உங்களோட ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாமே நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அதுல கண்டிப்பா பண்ணுங்க, நல்ல இது இருக்கும். சார் கமிங் டு த பாயிண்ட் சார், நிறைய இன்சைட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து டச் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நிறைய ஒரு பெரிய இதுல இருந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே அதுல வந்து லிங்க் பண்ண முடிஞ்சது, ரிலேட் பண்ண முடிஞ்சது, எப்படி போக முடியும், எப்படி பண்ண முடியுது. ஸோ தட் வாஸ் வண்டர்ஃபுல் இது. ஸோ நாளைக்கு இதே மாதிரி செஷன் 11:30 செஷன் இருக்கு. ப்ளீஸ் எல்லாமே ராஜா 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 மியூட் ஆயிடுச்சு. ஹலோ, யா டெக்னிக்கல் டிஃபிகல்டி. நாளைக்கு ஃபர்னிச்சர் கிளஸ்டர் எங்களோட வாட்ஸ்அப் இது ஃபேஸ்புக் போய் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்பீக்கரோட டீடைல் என்ன இதுங்கிறது எல்லாமே ஷேர் பண்றோம். இப்பயும் நான் ஷேர் பண்ணிடுறேன், ஜஸ்ட் கிவ் 1 sec. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்க வந்து எல்லாமே வந்து சார்ட்ட வந்து அவரோட இமெயில்ல கொடுத்து கேட்டுக்கலாம். அசோக், நாளைக்கு செஷன் மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க ப்ளீஸ். அசோக் நாளைக்கு வந்து சார் ஓகே சார் வேல்பாரி சார் கோன் சார். எஸ் ஓகே, நீங்க சொல்லிடுங்க அசோக். நாளைக்கு வந்து வேல்பாரி நோட்டேஷனோட ப்ரோகாஸ்டினேஷன் ப்ரோக்ராம்ங்க. ஹவ் டு வி 5 types of postponement and each step to remedy. Even very interesting session, kindly join us. Thank you Ashok, thank you for that. Thank you sir. கண்ணன் is there? லாஸ்ட் மினிட்ல நான் கேட்டது கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே ப்ளீஸ் கண்ணன் ப்ரோ, ப்ளீஸ் கண்ணன் ப்ரோ. என்ன சொல்லிட்டீங்க சமப்பா. ஓட தேங்க்ஸ் முடிச்சு இருந்தாலும் சொல்றேன், ஸ்ரீராம் சஞ்சீவி சாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நாட் ஓன்லி சிங்கிள் சப்ஜெக்ட், ஆல் சப்ஜெக்ட் லைக் ரீட்டைல்,
நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னா நானே பழச கடந்த இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். வித்தியாசமா அது சொன்னீங்க. ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி ஆகும், ஃபிளைட்ஸ் சர்வீஸ் என்ன ஆகும், டிராவல் இண்டஸ்ட்ரி என்ன ஆகும், அது வந்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோட சொன்னீங்க. ஏன்னா இப்ப வேற ஒருத்தவங்க சொல்றதை விட ஒருத்தவங்க வந்து ஃபீல்ட்ல வந்து டெய்லி பீப்புள இன்ச் பை இன்ச்சா மானிட்டர் பண்ற நீங்க சொல்றப்ப ரீச் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, சொல்ற ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னது என்ன நாங்க புரிஞ்சுக்கிறோம்னா, ரெஸ்டாரண்ட், எனி ஷோரூம், ஜுவல்லரி கடை எல்லாம் சானிடைசேஷன் பண்ற மாதிரி இனிமே ஃபர்னிச்சர் கிளஸ்டர் பீப்புள் நாங்களும் ஃபர்னிச்சர் ஷோரூம் உள்ள வர்றப்ப அவங்க கையில வந்து ஹேண்ட் வாஷ் தர்றதும், ஏதாவது டேபிள டச் பண்ணாங்கன்னா அவங்க முன்னாடியே துடைக்கிறதும் வந்து நாங்க செஞ்சா எங்களுக்கு வர்ற கஸ்டமருக்கு வந்து கூடுதல் வந்து சரி நம்மள கேர்டேக் எடுத்துக்காங்கன்னு தோணும்னு இன்னைக்கு உங்களோட மீட்டிங்ல இருந்து ஒரு இன்சைட் உள்ள போயிருக்கு சார். மொத்தத்துல வந்து எல்லாம் வந்து தூரமா இருந்து சானிடைஸ் பண்ணி ஒரு 6 மாசத்தை கடத்துறது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 127 கோடி மக்களுக்கு பிக்கஸ்ட் டாஸ்க் தான். இருந்தாலும் வந்து உங்களை மாதிரி ஒவ்வொரு லிஜெண்ட் சொல்றதை கேட்டு கொஞ்சமா இதை பழக ஆரம்பிப்போம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். எல்லாருக்கும் நன்றி வாய்ப்பளித்ததற்கு ராஜா சார் அண்ட் அஃப்கோர்ஸ் தி என்டையர் ஃபர்னிச்சர் கிளஸ்டர் எல்லாம் வந்த மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பீக் ஐ திங்க் ஒரு 500-510 பேர் இருந்தாங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்க டைமை நீங்க ஒதுக்கி இந்த லெக்சரை கேட்டதுக்கு. ஸோ பி இன் டச். எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க மெசேஜஸ், நான் டெஃபினட்டா ஐ ட்ரை டு ரிப்ளை. கால்ஸ் சம்டைம்ஸ் எடுக்க முடியும், எடுக்க முடியாமல் போகலாம், தப்பா எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து வாட்ஸ்அப் அனுப்புங்க. டெஃபினட்டா வில் பி இன் டச். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த செஷனை நான் வந்து ஃபினிஷ் பண்றேன். தேங்க்யூ. சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.